शूलपाणिः प्राप्तो महेन्द्र भवने மகதாசனார்த்தம். அப்ப கூட அங்க அந்த சூலபாணி என்னை பார்த்து என்ன சொன்னார்? உன்னுடைய கிருஷ்ண பக்திக்கு வசமாகி நான் உன்னிடத்துல இத்தகைய விளையாட்டு விளையாடினேன் அப்படின்னு. அனவரதமும் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண நாமத்துக்காக தானே சமஸ்த தேவதைகளும் எனக்கு கீழே இருந்தார்கள். பிறகு அவர் கொடுத்த பாசுபதாஸ்திரத்தை கையில பெற்றுண்டு தேவலோக வாசம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமா? அதுவும் ஸ்வஸ்வரீரத்தோட கூட. மனுஷ ஜென்மா எடுத்தாச்சுன்னா எடுத்தாச்சு, அவ்வளவுதான். அப்ப ஸ்வசரீரத்தோட தேவலோகத்துக்கு போக முடியும்னா எதனால? நான் கிருஷ்ண சகா அப்படிங்கறதுனால தானே. அல்லது கிருஷ்ணன் என்னுடைய சக்கா அப்படின்னு தானே அவன் சொல்லிக்க ஆசைப்படுவான். நான் கிருஷ்ண சக்கான்னு சொன்ன போதிலும் அவன் எப்போது விஜய சக்கேன்னு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவனே. அர்ஜுன சக்கான்னு சொல்லிக்கிறதுல அவன் அவ்வளவு சந்தோஷப்படுவனே. அவன் கிருஷ்ணன் என்னுடைய சக்கா அப்படிங்கறதுனால என்ன தேவலோகத்துக்கு ஸ்வஸ்வரீரத்தோட என்ன ஆரத்தி எடுத்து வரவேற்றாட்டா. தத்ரைவமே விஹரதோ பூஜ தண்டயுக்மோ காண்டீவலக்ஷணம் அராதிவதாய தேவாஹ சேந்திராஹ்ருதா யதோ பாவித மாஜமீடா தேனாஹமத்ய முஷிதஹ புருஷேண பூதா தத்ரைவ மே விகரதோ புஜதண்டயுக்மம். என்னுடைய அந்த புஜம், என்னுடைய அந்த காண்டீபம், அத கையில தனுசு அதை ஏந்திண்டு நான் தேவலோகத்துக்கு அப்படி கம்பீர நட போட்டு போக தேவராஜன் சமஹாசனத்துல என்ன உட்கார வச்சு அழகு பார்த்தது. சமஹாசனத்துல எனக்கு உட்கார வச்சு 2வது இந்திரனோன்னு நினைக்கிற அளவுக்கு தேவலோகத்துல நான் வாசம் பண்ணேன். அங்க தேவாசுர யுத்தத்துல அசுரர்களை ஜெயிச்சேன். அசுரர்களை ஜெயிக்கிறது என்ன சாமானிய விஷயமா? அசுரர்களை நான் ஜெயிச்சேன்னா அது யாரால? என் காண்டீபத்தாலையா? கிருஷ்ண கிருபையினால. அந்த கிருஷ்ண கிருபையினால அந்த கிருஷ்ணன் அவன் தான் உத்வேகப்படுத்தி என்னுடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய என் கிருஷ்ணன் அப்ப பிரத்யட்சமா என் பக்கத்துல இல்ல, இருந்தாலும் அந்த கிருஷ்ண சிந்தனையினால நான் எப்படி போய் நின்னேன் அசுரர்களோட யுத்தம் அப்படின்ன உடனே கையில காண்டீபத்தை ஏண்டிட்டு கிருஷ்ணா அப்படின்னு போய் நின்னேன். அவ்வளவுதான். கிருஷ்ணன் பார்த்துட்டான், கிருஷ்ணன் செஞ்சான் அந்த யுத்தத்தை. தேவாசுர யுத்தத்துல அசுரர்களை ஜெயிச்ச அழகு என்னுடைய பராக்கிரமம் எங்க? இந்திரனோட சமஹாசனத்துல உட்கார்ந்தேன். பிறகு தேவலோகத்துல தேவதாஸ்திரியான ஊர்வசி எங்கேயாவது நடக்குமா இது? ஊர்வசி தேவதாஸ்திரி, தேவர்கள் மனுஷர்களுக்கு கிடைப்பாளா? அந்த தேவதாஸ்திரி என் எதிரில சர்வாலங்கார பூஷிதையா அந்த ராத்திரிக்கு என் எதிரில என் அந்தப்புறத்துல என் பவனத்துல என் எதிரில நிக்கிறா. நின்னப்போ உடனே எனக்கு அவளை பார்த்ததும் காமம் வரல. எழுந்து நான் என்ன செஞ்சேன்? எனக்கு எப்படி குந்தி அம்மாவோ எனக்கு எப்படி மாத்ரி அம்மாவோ அது போல நீ எனக்கு அம்மா. யதா குந்தீச்ச மாத்ரீச்ச சச்சி சைவ மமானகே ததாச்ச வம்சஜனனி த்வம் ஹி மேத்ய கரியசி. யதா குந்தீச்ச மாத்ரீச்ச, எனக்கு எப்படி குந்தி அம்மாவோ எனக்கு எப்படி மாத்ரி அம்மாவோ, தேவலோகத்துல எனக்கு எப்படி சச்சி அம்மாவோ அது போல நீ எனக்கு அம்மா அப்படின்னு அவளை விழுந்து சாஷ்டாங்கமா நான் சேவிச்சேனே. அப்படி சேவிக்க எந்த தேவதாஸ்திரிகளை பார்த்தா மகரிஷிகளே விழுந்துருவர்களோ, விஸ்வாமித்ராதி மகரிஷிகளே விழுந்துடுறார்களோ, அத்தகைய தேவதாஸ்திரி நான் மனுஷனா இருந்த போதிலும், நான் ஒரு சாமானிய ராஜகுமாரனா நான் இருந்த போதிலும் என் எதிரில நான் நீ என்னுடைய வம்ச ஜனனி அப்படின்னு சொல்லி என்னால சேவிக்க முடியும்னா ததாச்ச வம்ச ஜனனி த்வம் ஹி மேத்யா கரியசி. நீ எனக்கு குந்தி அம்மா மாத்ரி அம்மான்னு என்னால ஏன் சொல்ல முடிஞ்சது? அனவரதமும் கிருஷ்ண சிந்தனை என் மனசுல இருந்ததுனால எனக்கு வந்த ஜிதேந்திரியத்துவம். இல்லன்னா எனக்கு எப்படி இந்த ஜிதேந்திரியத்துவம்ங்கிறது வர முடியும்? இல்ல எப்படி எனக்கு வந்தது? அது சதா கிருஷ்ண சிந்தனை. தேவலோகத்துல வாசம் பண்ணேனே தவிர மனசு பூரா கண்ணன் இடத்துல எப்ப கிருஷ்ணனை பார்க்க போறேனோ, எப்ப இங்க இருந்து கிளம்ப போறேனோ, கிருஷ்ணன் இங்க என்னை பார்க்க கூடாதா, இல்ல நான் எப்ப அவனை பாப்பேனோ, இல்ல சதா கிருஷ்ண சிந்தனை. கிருஷ்ண சிந்தனையினால எனக்கு ஜிதேந்திரியத்துவம். அதனால என்னுடைய இந்திரியங்களை ஜெயிச்சேன், என்னுடைய காமத்தை ஜெயிச்சேன், எல்லாம் கிருஷ்ணனால. தத்ரைவ மே விரஹதோ புஜ தண்டயுக்மோ
காண்டீவ லட்சணமனா வித பீடாய தேவாஹா. அந்த தேவர்கள் எல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா இத்தகைய ஜிதேந்திரியனா இருந்ததுனாலேயே அத்தனை தேவர்களும் வந்து எனக்கு பிரணாமங்கள் பண்ணார்கள். இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமாப்பா அப்படின்னு வந்து என்ன சேவிக்கிறாப்பல ஆச்சு. அது எதுனால? கிருஷ்ணனால. அந்த கிருஷ்ண கிருபையினால நான் அடக்கின பாவம், நான் அடக்கின குரோதம், என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணதுனால அவன் கிருபையினால வந்தது தானே. மனந்த பாரஹா ஏகோரதேன ததரேக மதார்ய சத்வம் பிரத்யாகிருதம் பகுதனம் ச மயா பரேஷாய தேஜஸ்மதம் மணிமயம் ச கிருதம் ஷிரேப்யக. ஜெயத்ரதன் கொண்டே போயிட்டான் திரௌபதிய வனவாசத்துல கொண்டே போயிட்டானே. ஒண்ணும் பண்ண முடியலையே, நம்மளால கூட இருந்தும் ஒண்ணும் பண்ண முடியலையே. ஏதோ அனுஷ்டானம் பண்ணிட்டு வரத்துக்கு இப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். கொண்டு போன ஜெயத்ரதனை பின்னாடியே துரத்திண்டு போய் அவனை பிடிச்சு அடிச்சு உதைச்சு அவனை சின்ன பின்னமாக்கி திரௌபதிய மீட்க முடிஞ்சதுன்னா அதுவும் கிருஷ்ண கிருபையாலதான். கிருஷ்ண கிருபை இல்லைன்னா எப்படி வந்திருக்கும்? பீமண்ணாக்கு இந்த பலமோ எனக்கு இந்த பராக்கிரமமோ எல்லாம் கிருஷ்ணனாலதான். அத்தகைய ஜெயத்ரதன் சும்மா இல்லாம அவன் அவமானப்பட்டாங்கிற காரணமா காமிச்சு அவன் போய் மண்ணை தின்னுட்டு தபஸ் பண்ணாலும். தபஸ்லயே ஒரு விதம். அதுல இந்த மாதிரி ராட்சசர்கள், அசுரர்கள், இந்த மாதிரி மூடர்கள், அசடர்கள்லாம் இப்படிதான் பண்ணுவான். தபஸ் என்ன பண்ணுவான்? மண்ணை தின்னுட்டு தபஸ் பண்ணாலாம். ஏதோ சாமான்யமா தபஸ் பண்ணிருந்தா ரொம்ப நாட்கள் ஆயிருக்கும் அங்க சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு. மண்ணை தின்னுண்டு ஒரு அட்டம் பிடிச்சு ஒரு தபஸ் பண்ணி அவரை பிரத்யட்சமா கொண்டு வந்து நிறுத்தி அப்ப என்ன கேட்கிறான்? பாண்டவர்களை நான் ஒழிச்சு கட்டணும், அதனால எனக்கு பாசுபதாஸ்திரம் கொடுங்கள் அப்படிங்கிறான். கொடுங்கள்ங்கிறச்சே பாசுபதாஸ்திரம் வேணா கொடுக்குறேன், வாங்கிட்டு போ, ஆனா இது உனக்கு விளையாட்டுக்கு வேணா உபயோகப்படும், அவ்வளவுதான். பாண்டவர்களை வதம் பண்ணலாம் உபயோகப்படவே படாது அப்படிங்கிறார் அங்க பரமேஸ்வரன். அது எப்படி ஏன் உபயோகப்படாது? நான் தபசு பண்ணிருக்கேனே, என்ன தபசு வேணாலும் பண்ணு, கிருஷ்ணன் இருக்கறச்சே உன்னால பாண்டவாளை தொட முடியுமா அப்படின்னாருங்க. அது என்ன கிருஷ்ணன் இருக்கறச்சு? அது அப்படித்தான். உங்ககிட்டக்கா வந்து கிருஷ்ணன் யாரு, என்ன பரத்துவ நிர்ணயம் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல, பண்ணவும் முடியாது. உன்ன மாதிரி அசடர்கள் கிட்ட சிவபெருமான் பேசின வார்த்தைகள் இதெல்லாம் மகாபாரதத்துல விஸ்தாரமா இருக்கு. உன்ன போல அசடர்கள் மூடர்கள் கிட்டக்கெல்லாம் வந்து என்னால கிருஷ்ணன் யாரு, கிருஷ்ணன் எத்தகையவன், இந்த மாதிரி பரத்துவ நிர்ணயம் பரதத்துவம் இதெல்லாம் என்னால உங்ககிட்டக்க பேச முடியாதுப்பா. ஒரே வார்த்தை புரிஞ்சுக்கோ, கிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் உன்னால பாண்டவர்களை தொட முடியாது. அதனால பாசுபதாஸ்திரம் வேணா குடுக்கற, வாங்கிட்டு போ, ஆனால் நீ எந்த காரியத்துக்காக நீ நினைக்கிறியோ அதுக்கு இது உபயோகப்படாது அப்படின்னு சொல்லியே கொடுக்கிறார். எந்த தேவதையாவது இந்த மாதிரி வரம் உனக்கு வரம் வேணா கொடுக்குறேன் ஆனா நிறைவேறாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாளா? அது அவர் அன்னைக்கு செஞ்சு அதை ஏன் செய்ய முடிஞ்சது? கிருஷ்ணன்கிற ஒருவன் நம்ம கூட இருந்ததுனால தானே. அந்த கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரே. பிரத்யாகிருதம் பகுதனம் ச மயா பரேஷா. எவ்வளவு தனம், எவ்வளவு சௌபாக்கியம், என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ, ஆனா பாண்டவாள தொட முடியாது அப்படின்னு எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது? அந்த கிருஷ்ணானுகிரகத்தினால, அந்த கண்ணன் நம்ம கூட இருந்ததுனால. அது மட்டும் இல்லாம விராட்ட தேசத்துல அஜ்ஞாத வாசத்துல ஒண்டி கடந்த நம்மள யாரும், அதுவும் 5 பேரா வந்திருக்கோம், கூட வேற ஒரு பொம்மநாட்டி, அதுவும் தலைவிரி கோலமா வந்திருக்கா. அப்படி வந்திருக்கானா உலக பிரசித்தமாச்சு அஜ்ஞாத வாசம், பாண்டவர்களுடைய அஜ்ஞாத வாசம். 5 பேரா வந்திருக்கா, அதுவும் ஒரு ஸ்திரீ வேற கூட வந்திருக்கா அப்படின்னா, அதுவும் தலைவரி கோலமா வந்திருக்கான்னா ஒரு மூடனுக்கு கூட தெரிஞ்சிடாதோ, ஒரு குழந்தைக்கு கூட தெரிஞ்சிடாதோ இவ பாண்டவாதான் அப்படின்னு, திரௌபதி தான். அந்த தேசத்திலயும் விராட்ட தேசத்திலயும் நம்மள வெளிப்படுத்திக்க முடியாம காப்பாத்தினது யாரு? அது யாருன்ற கிருஷ்ணனால. கிருஷ்ணன் எல்லார் ஹிருதயத்தையும் ஒழிச்சுட்டான். எந்த பிரபு அன்னைக்கு தமசாநதி தீரத்துல அத்தனை பெரிய தூங்க வச்சுட்டு புறப்பட்டு கிளம்பினானோ சீதா பிராட்டியோட, அதே போல எந்த பிரபு அன்னைக்கு அன்றைய தினம் ராத்திரி எல்லாரையும் தூங்க வச்சுட்டு புறப்பட்டு கரியுமா கோகுலம் நையன்னு புறப்பட்டானோ அத்தகைய கிருஷ்ணன் எல்லாருடைய ஹிருதயத்தையும் மறைச்சுட்டான். இவ பாண்டவாங்கிறதே தெரியாத அளவுக்கு. தேஜஸ்பதம் மணிமயம் சகிருதம் ஷிரோப்யக. அப்படி அத்தனை பேர் ஹிருதயத்தையும் ஒழிச்சு வச்சு நம்மளை காப்பாத்தின அழகு.
அத்தனை பேர் மனசையும் அப்படி போட்டு ஒரு தெர போட்டு மறைக்கிறாப்புல மறைச்சிட்டு 5 பேரை அவன் நம்ம 5 பேரையும் நம்ம திரௌபதியும் ரட்சிச்ச அழகு. என்ன சொல்லுவேன், எங்கன்னு போய் இதெல்லாம் நான் இனி சொல்லுவேன். எனக்கு யுத்தத்துல யோ பீஷ்ம கர்ண குரு சல்யம் ஊஷ்மத ராஜன்யவர்யத மண்டல மண்டிதாசு அக்ரேச்சரோ மம விபோ ரதயூதபானாய ஆயுர்மனாம்சி சத்ருஷா சஹ ஓஜ ஆர்ச்சத் யோ பீஷ்ம கர்ண குரு சல்ய பீஷ்மர், துரோணர், நம்ம குரு, கிருபர், சல்யன், இவ அத்தனை பேர்களும் எதிர நிக்க இவர்கள் எல்லாம் ஜெயிக்க என்னால எப்படி முடிச்சது? ஏன்னா நான் தான் காண்டிமத்தை கீழே வச்சுட்டேனே, கார்பண்யம்னு கீழே வச்சுட்டேனே. அப்படி இருக்க என்ன உத்திஷ்ட பாரதான்னு என்னை எழுப்பினது யாரு? எழுப்பி தர்மத்தை ஸ்தாபிக்கணும், நீ இவர்களை ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணானே. அப்படி எனக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணி சரீரம் வேறு ஆத்மா வேறு, இவர்களை நீ அடிக்கிறது அந்த தேகத்தை, அந்த ஆத்மாவை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்னுடைய மனசுல இருக்கிற கலக்கத்தை போக்கி என்னை தெளிவு பண்ணி என்னை யுத்தம் பண்ண வச்சு தர்மஸ்தாபனம் பண்ண வச்சது. இல்லைன்னா என்ன சாமான்யமா, என்ன பீஷ்மர் கர்ணன் துரோணர்லாம் என்ன சாமான்யம்? அப்படி சுலபமா அப்படி என்னாமா நினைச்சிட முடியாதே. அதுவும் சைன்ய சாகரம், கௌரவர்களுக்கு சைன்ய சாகரம். 18 அக்ஷோகினி சைன்யத்துல முக்காவாசி கௌரவர்களுக்கு தான். ஏதோ கொஞ்சம் 12 அக்ஷோகினி சைன்யம் அவர்களுக்கு இருக்கு, ஒரு 6 தான் நம்ம கிட்ட இருந்தது. ஆனா அந்த 12 சேன சாகரத்தை கூட நம்மளால எப்படி கடக்க முடிஞ்சது? கிருஷ்ணன் நம்ம கூட பார்த்த சாரதியா உட்கார்ந்து இருந்ததுனாலதானே, அவன் நம்ம கூட இருந்ததுனால எதிரில எத்தனை பேர்கள் வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடிஞ்சதே. பிரணிஹிதம் குரு பீஷ்ம கர்ணம் திரிதிகர் தசலை சைந்தவ அஸ்திராண்யமோக மகிமானி நிரூபிதானி நோபஸ்பிருஷுர்ன ஹரிதாசமிவாசுராணி. எத்தனை அஸ்திரங்கள், எத்தனை அஸ்திரங்கள். அஸ்திராண்யமோக மகிமானி நிரூபிதானி. பகதத்தன் போட்ட நாராயணாஸ்திரம் எதிரில வருது, என்ன பண்றதுன்னு புரியல. யோசிச்சுட்டு இருக்கச்சு உடனே சென்னு கிருஷ்ணன் எழுந்துட்டான். ரதத்துல இருந்து எழுந்து அதை தன்னுடைய மார்புல வாங்கிப்பான். என் மேல ஒரு அஸ்திரம் பட விட மாட்டான், ஒரு சின்ன கீரல் என் மேல படக்கூடாதே, பட்டா அவன் தாங்க மாட்டான். அர்ஜுனன் மேல ஒரு கீரல் பட்டுறதுன்னா அவளை கண் கலங்கிடுவான். கிருஷ்ணன் தாங்க மாட்டான். அப்படி எதிரில பீஷ்மர் அடிக்க வரான். உடனே திருத்த ரத சரணகான்னு எடுத்துன்னு புறப்பட்டானே, அர்ஜுனன் மேலையா கை வைக்கிற அப்படின்னு எழுந்து குதிச்சு ஆயுதத்தையே எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ண கிருஷ்ணன் எனக்காக ஆயுதம் எடுத்தான். அர்ஜுனனை காப்பாத்தணும் அப்படின்னு இல்ல, தன்னுடைய பக்தனுடைய வார்த்தை, பீஷ்மர் வார்த்தையை காப்பாத்தணும். காரணம் என்ன? பீஷ்மர் மேல என்ன? அர்ஜுனனுடைய தாத்தா, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு யாரா இருந்தாலும் அர்ஜுனனை கொண்டுதான் எனக்கு அப்படின்னு அவ்வளவு பிராதானியம் எனக்கு கொடுத்தானே. ஒவ்வொரு அஸ்திரத்துல இருந்து என்ன காப்பாத்தினானே. நாகாஸ்திரம் போட்டான் கர்ணன், அடுத்தது கருடாஸ்திரம் எடுக்கணும், பிரதி அஸ்திரம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன எடுக்கிறது, ஏன்னா சட்டுன்னு ஞாபகம் வரணும் இல்லையா. அப்ப அங்க நாகாஸ்திரம் எதிரில வருது அப்படின்னு உடனே சரி கருடாஸ்திரம் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த நாகாஸ்திரம் கிட்டக்க வந்துடுத்து. கிட்டக்க வந்த உடனே நான் திடமா தான் நின்னேன். க்ஷத்திரியர்கள் அப்படித்தானே இருப்பா, எதிரில அஸ்திரம் வருதுங்கிறதுக்காக பயப்படலாம் மாட்டான். நான் திடமா நின்னேன். நிக்கரிச்சு அர்ஜுனன் மேல பட்டுட போறதே அப்படின்னு தன்னுடைய கட்டவரலால ரதத்தை ஒரு அழுத்தி அந்த ரதத்தை கீழே, அந்த சக்கரத்தை கீழே பூமிக்குள்ள போட்டு அதை போகும்படியாக செஞ்சு அந்த நாகாசுரம் என் கிரீடத்தை மட்டும் தட்டிட்டு போச்சு. அந்த அளவுக்கு என்ன உயிரா வச்சு ரட்சிச்சானே. அதை விட கொடுமை, ஐயோ அண்ணா அப்படின்னு தலையில அடிச்சுட்டான் அர்ஜுனன். அதை விட கொடுமை, அந்த சக்கரம் கீழே போய் மாட்டின்றத அவனே குதிச்சு தன்னுடைய தோளை கொடுத்து தானே தூக்குறான் அர்ஜுனனுக்காக. அது என்னோட சேர்த்து தூக்குறான். இரு கிருஷ்ணா நான் இறங்குறேன், நானும் நீயுமா சேர்த்து தூக்கலாம். நில்லு, இறங்காத, நீ சிரமப்படக்கூடாது,
உனக்காக இது கூடவா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறானே. யத்வேஷு மாம் தடிஹிதம் குரு பீஷ்ம கர்ணஹ. இந்த மாதிரி பீஷ்மரோ கர்ணனோ துரோணரோ அவர்லாம் போடுற பாடங்களுக்கு எனக்கு உயிரா இருந்து கூட இருந்து என்ன அப்படி இப்படி ரட்சிச்சானே என்ன. இன்னைக்கு அந்த கண்ணனை நான் இனி எங்க போய் பாப்பேன் இனிமே அந்த கிருஷ்ணனை. சௌத்யே விருதஹ குமதி நாத்மத ஈஸ்வரோ மே யத் பாத பத்ம பவாய பஜந்தி பவ்யஹ மாம் ஸ்ராந்தவாஹமரயோ ரதினோ புவிஷ்டோ ந பிராஹரன் யதனுபாவ நித்ரஸ்த சித்தாஹ சைன்யே விருதஹ குமதி நாத்மத ஈஸ்வரோ மே. எனக்கு ஏற்பட்ட ஒரு அறிவு கட்டத்தனம், குமதினா அதான் தேவையில்லாத சிந்தை. எனக்கு ஏற்பட்ட ஒரு தேவையில்லாத சிந்தை. நான் என்ன பண்ணேன், அவன் தான் ஏதோ உனக்கு சாரதியா வரேண்டான்னா வேண்டாம் கிருஷ்ணான்னு சொல்ல வக்கில்லாம அத்தகைய கிருஷ்ணனை போய் சாரதியா வரிச்சேனே. சௌத்யே விருதஹ குமதி. அத்தகைய அறிவு கட்டத்தனம் எனக்கு எப்படி வந்தது? கிருஷ்ணனை போய் ஒரு சாரதியா வரிச்சேனே. எப்பேற்பட்ட பிரபு அவனை போய் சாரதி ஆக்கலாமா? எனக்கு புத்தி வேண்டாமா? அவனை போய் நான் சாரதியா வரிச்சதே ஒரு வைத்தறிச்சலா இருக்கு அதெல்லாம் நினைச்சா. அங்க போய் நின்னா துரியோதனனும் வந்தான், நானும் போனேன். 2 பேருக்கும் ஒரே டைம். அப்ப அவன் அப்பாயின்மெண்ட் கொடுக்க 2 பேரும் ஒரே சமயம் போய் நின்ன உடனே ஒருத்தருக்கு என்னுடைய நாராயணி சேனைய பூரா கொடுக்கறேன்னா, ஒருத்தருக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். நான் கூட ஆயுதத்தை எடுக்க மாட்டேன். நிராயுத பாணியா வெறும நான் இருப்பேன். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்கள் அப்படின்ன உடனே துரியோதனன் முந்திட்டான். உடனே எனக்கு நாராயணி சேனையை கொடுத்துடு அப்படின்னுட்டான். கொடுத்த உடனே அப்படியா சம்பந்தி, சரி சம்பந்தி எடுத்துக்கோ அப்படின்னு நாராயணி சேனைய பூரா துரியோதனனுக்கு கொடுத்து, பிறகு துரியோதனன் நன்ன பேசி கீசி அவனை அனுப்பி வச்சுட்டு, நாராயணி சேனை அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன், நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு, பிறகு அர்ஜுனனை பார்த்து, ஏன் அர்ஜுனா இப்படி பண்ணிட்ட? துரியோதனன் பத்தியா உடனே நாராயணி சேனையை கொடு அப்படின்னு பட்டுன்னு கேட்டான் பாரு. நீ அந்த மாதிரி கேட்க வேண்டியதானே, நாராயணி சேனையை கேட்க வேண்டியதானே, என் சேனை பூரா உனக்கு கொடுத்திருப்பேனே அப்படின்னு. அது சேனை யாருக்கு வேணும் கிருஷ்ணா? எனக்கு நீ வேணும், நீ தானே எனக்கு வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாமே. நான் நிராயுத பாணியா இருப்பேன், நான் ஆயுதம் கூட எடுக்க மாட்டேன், ஆனாலும் நீதான் வேணும். ஆனாலும் நான் தான் வேணுமா? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்பா, நான் என்ன வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் எனக்கு நீதான் வேணும். எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீ வேணும். ஆனா நீ எனக்கு சாரத்தியம் பண்ணணும். அத கையில வாங்கிட்டான் அர்ஜுனன். சாரத்தியம் பண்ணணும், எனக்கு நீ சாரத்தியம் பண்ணு, என் கூட இரு. சாரத்தியா நான் போய் அவனை வரிச்சேனே, அதுக்கு கூட உடனே என்ன சாரத்தியமாடா பண்ண சொல்ற அப்படின்னு ஒரு கோபம் வர வேண்டாம். என்னை பார்த்து உனக்கு சாரத்தியம் பண்றதுக்காகவே தான் என் அவதாரமே, பார்த்த சாரதியா நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் என் அவதாரமேன்னு சொல்றானே என்னிடத்துல. அவனுடைய சௌலபியத்தினாலேயே தான் நான் கேட்டேன். சில சமயம் இதெல்லாம் அபச்சாரம்னு கூட சில ரிஷிகள் என்கிட்ட சொல்லியிருக்கா. நீ கண்ணனோட பழகிறதெல்லாம் இப்படி பழக கூடாதுப்பா, அபச்சாரம், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அவன் இடத்துல மரியாதையா பேசணும் அப்படின்னு எத்தனையோ ரிஷிகள் சொல்லுவா. இது போல இது சக்கிய பாவம்ங்கிறது அதை அனுபவிச்சாதான் புரியும். சக்கியத்திலேயே 2 விதமான சக்கியம் இருக்கு. தாசபாவத்துல இருக்கிற சக்கியம், பகவானுக்கு சமானமா இருக்கக்கூடிய ஒரு சக்கியம். அதுல 2மே இதே கிருஷ்ணாவதாரத்திலேயே பார்க்கலாம். குச்சேலர் சுதாமா அவரும் பகவானுக்கு சக்காதான், ஆனா அவர் தாசபாவத்துல இருக்கக்கூடிய சக்கா. தாசபாவத்துலதான் இருப்பார், கிருஷ்ணனை சேவிக்கணும் தான் நினைப்பார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சக்கா அவர். அர்ஜுனன் பகவானுக்கு சமானமா, பகவானுக்கு என்னெல்லாம் கீர்த்தி உண்டோ அதெல்லாம் அர்ஜுனனுக்கு உண்டு, பகவானுக்கு என்னெல்லாம் கல்யாண குணங்கள் உண்டோ அதெல்லாம் அர்ஜுனனுக்கு உண்டு. தனக்கு சமானம் அப்படின்னு அது பகவானுக்கு அது தேவைப்படுறது. ஏன்னா எல்லாருமே எட்டக்கிறது தேவாதி தேவா ஜெகநாதா ஜெகத்பதே வைகுண்டபதேனா. யாராவது ஒருத்தர் என் பக்கத்துல உட்காந்து டாய் கிருஷ்ணா அப்படின்னு எனக்கு ஒரு சொட்டு கொடுத்து என் கூட உட்கார்றவனா எனக்கு வேணும், அது அர்ஜுனன். இதே ராமாவதாரத்துலயும் இந்த மாதிரி 2 சக்கியம் உண்டு. ஒண்ணு குஹன் வந்து தாசிய பாவத்துல இருக்கக்கூடிய சக்கா, அவரும் ராமனுக்கு சக்காதான். தாசிய பாவத்துல இருக்கக்கூடியவர், ஏழை ஏதலன் கீழ்மகன் இன்னாது இறங்கின்னு அனுபவிக்கிறான் ராமபிரான. ஆனா சுக்ரீவன் அது நிஜமாவே சக்கிய பாவத்துல சமானமா இருக்கக்கூடிய சக்கா. சில அபச்சாரங்கள் கூட பண்றான் சுக்ரீவன். ராமர்கிட்டக்கவே வந்து இது வந்து இந்த எலுப்ப நீ காலால எத்தினாதான் உன நம்புவேங்கிறான்.
அப்படி அப்படி நகுறா அப்படின்னு ராமபிரான் அப்படி நகுத்திட்டு வந்து கூட உட்கார்றான். இதெல்லாம் ராமரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அதிகம் தான். கிருஷ்ணனுக்கு கூட இதெல்லாம் நம்ம சிலது பார்த்திருப்போம். ஆனா ராமபிரானுடைய கௌரவத்துக்கு அவருக்கு இருக்கிற கண்ணியத்துக்கு இது ஜாஸ்தி. சுக்ரீவன் பண்றதே ஜாஸ்தி தான். கொஞ்சம் அப்படி நகருக்கும் அப்படின்னு ராமரை ஒரு நகுத்திட்டு அவனே கூட வந்து இப்படி உட்காருவான். ராமபிரான் கிட்ட கோச்சுக்கிறான். யுத்தத்துல யாருமே இப்படி ராமபிரான கோச்சிக்கிற தைரியம் யாருக்குமே இல்ல. ஆனா சுக்ரீவனுக்கு இருந்தது. நாகபாசத்துல அடிபட்டு இருந்தப்போ ராமபிரான நீங்க இங்க இருக்கவே மாட்டா, கிளம்புங்கோ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு உரிமையா ராமர் கிட்ட அவனால பேச முடியறது. ஏன்னா அவெல்லாம் பகவானுக்கு சமானமா இருக்கக்கூடியவர்கள். அந்த அத்தகைய அந்த சமத்துவத்தை பகவான் தான் கொடுத்தா. பகவான் கொடுக்காத போனா அது வராது. பகவானே கொடுத்ததுனால அது வந்தது. அது போல எனக்கு சமம் நீ அப்படின்னு கிருஷ்ணன் என்ன பண்ணி விட்டானே. நாம பண்ணதுனால அல்லவோ நான் இப்படி ஆனேன். அதனால இல்ல நானாவது கேட்கறதாவது கிருஷ்ணன் கிட்ட போய் நீ சாரத்தியா வாழ கேட்பேனா? சாரத்தியா வந்தவன் கூட அது என்னுடைய ரதமே கதின்னு உட்காந்து இருக்கான். என்னுடைய ரதத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையை கூட கிருஷ்ணனே வந்து சரி பண்ணணும்னு பாப்பான். இப்ப இருக்க ஒரு அப்பாயிண்டட் டிரைவர் கூட அதெல்லாம் பண்ண மாட்டான். கார் ரிப்பேர்னா வேற யாரையாவது பாத்துக்கோங்க, எனக்கு என்னுடைய வேலை டிரைவிங் மட்டும்தான்ப்பா. ஆனா கிருஷ்ணனும் ரதத்துக்கு ஒண்ணு ஆகக்கூடாது, குதிரைக்கு ஒண்ணு ஆகக்கூடாது, என்னுடைய ரத சக்கரம் சரியா இருக்கா, ரதத்துல துவஜ கொடி சரியா இருக்கா, எல்லாம் பார்த்து 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 ரதமே கதின்னு உட்காந்துருந்தான். எனக்கு எல்லாமே அவன் தான் நான் நினைக்க போக அவனுக்கு எல்லாம் அர்ஜுனன் தாங்கிற அளவுக்கு பண்ணிட்டானே. அப்படி இருந்து மாம் ஸ்ராந்தவாக மரையோ ரதினோ கோவிஷ்டம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நீ வெறுமை என் கூட இருப்போருன்னு சொல்றதுக்கு வக்கு இல்லாம சாரத்தியா வரிச்சேனே, எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன்னு இப்ப தோன்றது. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப உருக்கும். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றான்? நர்மாண்யுதார ருச்சிர ஸ்மித சோபிதானி हे पार्थ हे अर्जुन सखे कुरुनन्दनेति सञ्जल्पितानि नरदेव हृदि स्पृशानि स्मर्तुर्लुटन्ति हृदयं मम माधवस्य नर्माण्युधार रुचिरस्मितशोभितानि. சுபாவமாவே மந்தஹாச முகம் அந்த கிருஷ்ணனுக்கு. ஆனா எப்போதுமே சிரிச்ச முகம். அப்படி இருக்கக்கூடிய கண்ணன் அது என்னமோ என்ன பார்த்தா ஒரு அலாதி பிரேம. என்ன பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பான். ஒரு நாள் என்ன பார்த்த முகம் சுழிச்சது இல்லையே. என்ன பார்த்த உடனே அவன் முகம் அப்படி மலருமே. அர்ஜுனன் வந்துட்டான்னு உடனேதான் அவன் முகமே அவ்வளவு மலர்ச்சி அடையும். அவ்வளவு ஒரு சோபை. எனக்கு அந்த கிருஷ்ணனுடைய அந்த சேர்த்தினால எனக்கு வந்த சோபை எல்லாம் எனக்கு போயே. அதுவும் அவ சகஸ்ர நாமங்கள் உண்டு கிருஷ்ணனுக்கு. எவ்வளவு சகஸ்ரநாமம் நம்ம பீஷ்மர் தாத்தா சொல்லியிருக்கா கிருஷ்ணனுக்கு. அது சகஸ்ரம் அது அனந்தம் போயிட்டே இருக்கும். இவ்வளவுதான் நாமம்னு நிறுத்த முடியுமா இந்த கிருஷ்ணனுக்கு? ஆனால் அந்த கிருஷ்ணனும் சகஸ்ரநாமம் சொல்லி என்ன கூப்பிடுவான்? ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி. ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா ஹே சகே குருநந்தனா அப்படின்னு எவ்வளவு ஆசையும் என்ன கொஞ்சி கூப்பிடுவான். அந்த வார்த்தைகள்லாம் இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? எங்க போய் பார்க்க போறேன் இனி அந்த கருணைய? எங்க போய் பார்க்க போறேன் இனி அந்த பிரேமைய? ஒரு பிரேம ஸ்வரூபமான கிருஷ்ணனை கடைச்சு கைவிட்டேனே, இப்படி இழந்தேனே. இனி யாரு என்ன அப்படி கூப்பிடுவா? நம்ம அம்மா கூட என்ன அப்படி கூப்பிட்டது இல்லையேன்னா, நீ கூட என்ன இப்படி கூப்பிட்டது இல்லையே, பீபண்ணா கூட என்ன இப்படி கூப்பிட மாட்டா. ஆனால் அந்த கிருஷ்ணனோ ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே குருநந்தனேதி. வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது ஒரு நாமம் சொல்லி என்ன கூப்பிடுவாங்க. ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா ஹே சகே குருநந்தனா ஹே நட்பா அப்படின்னு எல்லாம் என்ன எப்படி கூப்பிடுவான்? சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி. நரதேவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவான். சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி. நரதேவர்கள்லாம் இத பார்த்து ஆச்சரியப்படுவா. எப்படிதான் கிருஷ்ணன் அர்ஜுனனோடவே இருக்கானோ புரியலையே. அப்படி என்னதான் பேசுவானோ ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் பேசிக்கிறதே ஒரு தனி. அவ பேசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா ஒருத்தர் குறுக்க போக முடியாது. பேசிட்டே இருக்கா. அப்படி என்னதான் பேசுவாளோ அப்படின்னு நரதேவர்கள்லாம் எங்களை பார்த்து அசூயப்படுவா. சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி. என்னுடைய ஹிருதயம் உடையிறது என்ன? ஹிருதி ஸ்பிருஷானி. எண்ணத்தின் மேல எண்ணமா வந்து ஹிருதயம் உடையறதை இனி நான் எங்க போய் கேட்க போறேன்? இதோ இங்க பாரு, இந்த சபையில, இதோ இந்த ஆசனத்துல இங்கதானே இப்படி உட்காந்து இருப்பான். இப்படிதான்
தானே என்ன பார்த்து பார்த்தா அர்ஜுனான்னு கூப்பிடுவான். நீ அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள், அந்த கண்ணனுடைய அந்த சிரிப்பு, அந்த முகம், இனி பார்க்க மாட்டேனா, அந்த முகத்தை இனி பார்க்க மாட்டேனா. ஸ்மர்த்துல் உடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய. வார்த்தைக்கு வார்த்தை ஏ அர்ஜுனன், ஏ அர்ஜுனன் பானே. மம அர்ஜுனா, மம பிராணாகி பாண்டவா, மம அர்ஜுனா. எல்லாத்துக்கும் இந்த மகாபாரதத்துல பார்க்கும் போதெல்லாம் ஏ அர்ஜுனன், ஏ அர்ஜுனன் தான் கண்ணன் சொல்லுவான். ஆனா நான் சொல்றேன் மம மாதவஸ்ய, என்னுடைய கிருஷ்ணன் அண்ணா, என்னுடைய கிருஷ்ணன், எனக்காகவே இருந்த கிருஷ்ணன். கிருஷ்ணன்னாலே எல்லாருக்கும் அர்ஜுனனோட சேர்ந்துதான் இப்ப தெரியும் கிருஷ்ணன். அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு போயிட்டானே. கடைசியில நரன் நரன் தான், நாராயணன் நாராயணன் தான் காமிச்சிட்டு போயிட்டான் பத்தியா. எல்லாரும் எங்களை நரநாராயணர்கள் நரநாராயணர்கள். கடைசியில நான் நரன் நரன் தான், நாராயணன் நாராயணன் தான் அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். என்னை விட்டுட்டு இப்படி கிளம்பிட்டானே. நான் எங்க போயின்னு இந்த கிருஷ்ணனை பார்ப்பேன். தாங்க முடியல எனக்கு இந்த கிருஷ்ணனுடைய விரகம். நர்வாண்யுதார ருச்சிர ஸ்மித சோபிதானி ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்மர்த்துர்லுடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய शय्यासनाटन विकत्तन भोजनादिशो ऐक्याद्यस्य कृतवानिति विप्रलब्धः सख्युः सखेव पितृवत्तनयस्य सर्वं सेहे महान्महितया कुमरेककम् शय्यासनाटन विकत्तन भोजनादिशो. ஒரே தேவதேவன் ஜெகநாதன் அப்படின்னு இருந்த போதிலும், அவனுடைய சரம் உபனிஷத்தினுடைய உச்சியில இருக்குன்னு இருந்த போதிலும், அவன் எனக்கு வேற ஆசனம், கிருஷ்ணனுக்கு வேற ஆசனம்னு இல்ல, ஒரே ஆசனம். ஷையாசன, ஆசனம்னு பார்த்தா ஒரே ஆசனம், படுக்கைன்னு பார்த்தாலும் ஒரே படுக்கை. ஷையாசனாட்டன விகத்தன, படுக்கைன்னு பார்த்தாலும் ஒரே படுக்கை. பூஷணங்கள்னு பார்த்தாலும் ஒரே பூஷணம். கிருஷ்ணன் என்னெல்லாம் பூஷணம் கொண்டு வரானோ இதெல்லாம் அர்ஜுனனுக்கு அப்படின்னு எனக்கும் சேர்த்து கொண்டு வருவனே. நான் என்ன போட்டுக்கிறேனோ அதையே நீயும் போட்டுக்கணும் அப்படின்னு என்னையும் போட வைப்பனே. ஒரே வஸ்திரம், அவன் உடுத்தி கிடைச்ச வஸ்திரத்தை கூட நான் எடுத்து உடுத்திட்டது உண்டு. அதை விட கொடுவன், நான் உடுத்தி கிடைச்ச வஸ்திரத்தை எடுத்து அவன் போட்டு, உன்னுடைய பீதாம்பரம் எனக்கு வாங்கி போட்டோம். எங்க போய் சொல்லுவேன் இதெல்லாம், இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? என்னுடைய வஸ்திரம் உனக்கு எதுக்கு கிருஷ்ணா அப்படின்னு நான் கேட்பேன். குருடா உன் வஸ்திரம், எனக்கு நீ சக்கா இல்லையா? சக்கியோ சகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம். எனக்கு எல்லாமா இருந்தா என்னுடைய வஸ்திரத்தை கூட வாங்கி அவன் உடுத்திப்பான். விகத்தன போஜனாதிஷு, ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிடுவோம். போஜனாதிஷு, ஒரே தட்டுல உட்காந்து, அத்தை எனக்கு சாதம் போடு, அர்ஜுனா என்ன உட்காட்டியா சாப்பிட, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் கிருஷ்ணானுவேன். உட்காந்து உடனே இருடா தட்டு எடுத்துட்டு வரேன்னு அத்தை, அதே இதுக்கு இன்னொரு தட்டு, ஏதோ அர்ஜுனனுடைய தட்டுலயே நானும் சாப்பிடுறேன். சையாசனாட்டன விகத்தன போஜனாதிஷு. உட்காந்து என் கூடவே உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஊட்டிக்கும். நான் அவனுக்கு ஊட்டேன், அவன் எனக்கு ஊட்டேன். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சொன்னாலே யாருக்காவது புரியுமா? இல்ல, ஒண்ணும் புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாம் இழந்தேன். அத்தகி எனக்கு சகாவா இருந்தான், எனக்கு மாதாவா இருந்தான், எனக்கு பிதாவா இருந்தான், எனக்கு எல்லாம் அவன் தான். பித்ருவத்தனயஸ்ய சர்வம், எனக்கு சர்வமாவும் இருந்தான், எனக்கு சுவாமியும் அவன் தான், எனக்கு எல்லாம் அவன் தான் அப்படின்னு இருந்த கண்ணனை பறி கொடுத்தேன் அண்ணா, பறி கொடுத்துட்டேன், இழந்துட்டேன். நான் பாப்பி நான் தான். இப்படி எல்லாம் கண்ணனை என் வசப்படுத்தி வச்சுட்டேனே. அவனுடைய அருமை தெரியாம, எனக்கு ஒண்ணும் கண்ணனை தெரியாம இல்ல, நான் புரியாம இல்ல. கண்ணன் என்ன சாட்சாத் பகவான் எனக்கு தெரியாதா, புரியாதா? எனக்கு அந்த அளவுக்கு என்ன முட்டாளா நானு? எனக்கு ஒண்ணும் புரியாம இல்ல. பார்த்தா கொள்ள ஆசை வருது, நான் என்ன பண்ணுவேன்? தேவலர், நாரதர் போன்ற ரிஷிகள்லாம், வசிஷ்டாதி ரிஷிகள்லாம் என்கிட்டக்க நான் இப்படி எல்லாம் பழகிறத பாத்துட்டான். ராஜசூய யாகத்துக்கு எல்லாரும் வந்தா இல்லையா, பார்த்து என்னிடத்துல சொன்னா, என்ன அர்ஜுனா இப்படி பழகிற கிருஷ்ணன்ட்ட கண்ணா, என்னப்பா அவன் பரமாத்மாடா அவன் இடத்துல இப்படி எல்லாம் பழக கூடாது, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு என்னிடத்துல சொல்லிட்டு போனான். நானும் வாஸ்தவம் தானே, ஏதோ இவெல்லாம் இப்படி சொல்றான்னு எனக்கு ஒண்ணும் அப்படி அலட்சியமா நான் எடுத்துக்கல. வாஸ்தவம் தான், கிருஷ்ணன் பரமாத்மா தான், யாரு இல்லைன்னா அந்த நம்பிக்கை எனக்கு பூர்ணமா இல்லையா என்ன கிருஷ்ணன்ட்ட இருக்கு. சரி, இந்த மாதிரி நாரதர், தேவலர் போன்ற, வசிஷ்டர் போன்ற ரிஷிகள்லாம் சொல்றாளே, இவா வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டாமா அப்படிங்கறதுனால நான் ஒதுங்கி நின்னேன். ஒரு நாள் நான் ஒதுங்கி நின்னேன், கை கட்டி வாய் பொத்தி கிருஷ்ணனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்து நான் ஒதுங்கி நின்னப்போ என்னை இறங்க பார்த்தான். என்ன அர்ஜுனா இதெல்லாம் என்ன பழக்கம்?
ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு என்ன கோபிச்சுட்டா. கிருஷ்ணா உன்கிட்டக்க இப்படிதான் கிருஷ்ணா பழகணும், நான் அந்த மாதிரி எல்லாம் சகஜமா பழகக்கூடாதுப்பா, எனக்கு அருமை தெரியுது. என்னடா அருமை, என்ன அருமை, நானும் நீயும் ஒண்ணு வா அப்படின்னு என்னை இழுத்து பிடிச்சு என்ன ஆலிங்கனம் பண்ணிண்டானே, நான் என்னன்னு சொல்லுவேன். சக்கியோசகேவ பித்ருவஸ்தனயஸ்ய சர்வம். அவனுடைய சௌலபியத்தினாலேயே நான் கேட்டேன், அவன் சௌலபியத்தினாலதான் நான் கேட்டேன். அவன் இவ்வளவு சௌலபியமா இல்லாம இருந்திருந்தா நான் கூட கொஞ்சம் மரியாதையாதான் இருந்திருப்பேன். ஏன் நீ இல்லையா, நீ கிருஷ்ணனுக்கே மூத்தவன், இருந்தாலும் நீ கிருஷ்ணன் கிட்டக்க எவ்வளவு மரியாதையா நீ இருக்க, பீமண்ணா எவ்வளவு மரியாதையா இருக்கா, நகுல சகதேவர்கள் எப்படி இருக்கா. ஆனால் நான் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவன் தான். சக்கியுசகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம். சகா சகான்னு சொல்லி 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 இவ்வளவு சௌலபியமா இருந்து 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 இவ்வளவு இடம் கொடுத்து என்னை இப்படி பண்ணி வச்சுட்டான் அந்த கிருஷ்ணன். அதனால நான் ஒதுக்கி நின்னா கூட அவன் எல்லாம் அப்படிதான் சொல்லுவா, அவன் பேச்செல்லாம் வேற நீ என்ன கேட்டுட்டு இருக்க, வா இப்படி அப்படின்னு இழுத்து பிடிச்சு என்ன ஆலிங்கனம் பண்ணிப்பானே. நான் இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் அண்ணா, தாருக்கன் என்கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னான், குருக்ஷேத்திர யுத்தத்துல கிருஷ்ணன் அர்ஜுனன் இல்லாத லோகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தாருகன்ட்ட சொன்னானா. அனர்ஜுனமிமம் லோகம் முகூர்த்தமபி தாருகா. தாருகனை பார்த்து ஜெயத்ரதனை நாளை காத்தாலக்குள்ள வதம் பண்ணணும், சூரிய அஸ்தமன வாரத்துக்கு முன்னாடி வதம் பண்ணிடணும், நாளை சாயங்காலத்துக்குள்ள, இல்லைன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சபதம் விட்டுட்டு நான் போனவன் அன்னைக்கு ராத்திரி பூரா அழுது இருக்கான், புலம்பி இருக்கான். தாருகன்ட்ட உட்காந்து நான் என் அர்ஜுனனை எப்படியாவது காப்பாத்தணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நான் அர்ஜுனன் தான் வேணும், அர்ஜுனன் இல்லாத லோகத்துல நான் ஒரு க்ஷணம் இருக்க மாட்டேன், நான் அர்ஜுனமிமம் லோகம் முகூர்த்தமபி தாருகா. அந்த தாருகன்ட்ட அப்படி சொல்லியிருக்காளாமே. எனக்கு அன்னைக்கு அது தெரியாம போச்சேன். அன்னைக்கு நான் இத்தனைக்கும் கேட்டேன், தாருகன்ட்ட என்ன பேசிட்டு இருந்தேன், ஏதாவது எனக்கு தெரியாம என்கிட்ட மறைக்கிறியா, ஏதாவது சொல்றியான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அன்னைக்கு கிருஷ்ணன். ஆனா இன்றைய தினம் எனக்கு தெரிஞ்சது, அன்னைக்கே இந்த தாருகன் சொல்லியிருந்தா நான் முழிச்சுட்டு இருப்பேன். அப்ப கிருஷ்ணனால நான் இல்லாத லோகத்துல இருக்க முடியாது அப்படின்னா, அப்ப நம்மளால கிருஷ்ணன் இல்லாத லோகத்துல இருக்க முடியுமா அப்படின்னு அன்னைக்கே நான் முழிச்சுட்டு இருக்கணும். அன்னைக்கே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முழிச்சுட்டு இருந்திருப்பேன். எனக்கு தெரியாம போச்சே. தாருகன் இன்னைக்குள்ள என்கிட்ட இதை சொல்றான். அவன் என்னடான்னா நான் இல்லாத லோகத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அவன் இல்லாத லோகத்துல நான் எப்படி இருப்பேன்னு யோசிக்கலையே கண்ணு. அப்படி யோசிச்சிருந்தா என்னை இவ்வளவு தவிக்க விடுவானா? எப்படி நான் முதல்ல இவ்வளவு தூரம் வந்தேன், துவாரகையிலேந்து கிளம்பி அஸ்தினாபுரம் வரைக்கும் என்னால வர முடியறதுன்னா என்னுடைய கிருஷ்ண பக்தி எல்லாம் போய், நான் கிருஷ்ணன் மேல நான் வச்சிருந்த பிரேமை எல்லாம் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு எனக்கு தோன்றது. எப்படி என்னால வர முடிஞ்சது? அந்த க்ஷணம் போயிருக்க வேண்டாமா, நானு என் உயிர் பிரிஞ்சிருக்க வேண்டாமா? இவ்வளவு தூரம் நடந்து என்னால உன்கிட்ட இவ்வளவு பிரலாபம் பண்ண முடியறதுன்னா என்னுடைய கிருஷ்ண பக்தி சத்தியம் தானா? அதை என்னால ஒத்துக்க முடியறதா? அவன் என் மேல அவ்வளவு பிரேம வச்சானே, பிரதியில நான் ஒரு சின்ன கிஞ்சித் பக்தி கூட பண்ணலையே, கிஞ்சித் பிரேம கூட நான் கிருஷ்ணன் இடத்துல வைக்கலையே. சோகம் நிருபேந்திர ரஹிதா புருஷோத்தமேன சக்யா பிரியேன சுஹ்ருதா ஹ்ருதயேன சூன்யஹ அத்வன்யுருக்ரம பரிரக்ரஹம் ரக்ஷன் கௌபைரசத்விஹி பலேன விநிர்ஜிதோஸ்மி. உலகமே சூன்யமா இருக்கு. இப்ப உலகமே சூன்யமா காணப்படுறது. அதுக்கு காரணம் இப்ப கிருஷ்ணன் இல்லாதது. கிருஷ்ணன் இல்லாததுனால மொத்தமா எனக்கு எல்லாம் போனா மாதிரி இருக்கு. ஏதோ பகவத்கீதைய பார்த்தாவது மனசு சமாதானம் பண்ணிக்கலாம், ஏதோ பகவத்கீதை உபதேசம் எல்லாம் பண்ணானே, கீதா சாஸ்திரத்தை எடுத்து கொஞ்சம் மனசை சமாதானம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா கீதையில எனக்கு ஒன்னாவது எழலியே. என்னென்னமோ சொன்னானே, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ஒன்னாவது எனக்கு இப்ப ஞாபகம் வரமாட்டேங்கிறதே. சக்யா பிரியேன சுஹ்ருதா ஹ்ருதயேன சூன்யா. இவ்வளவு சூன்யமா போச்சே. என்னுடைய தேஜஸ், என்னுடைய வடிவழகு, என் பராக்கிரமம், என்னுடைய அறிவு எல்லாமே கிருஷ்ணன் பின்னாடியே போயிடுது. அதுக்கு அப்ப கிருஷ்ணனை தாண்டி வேற ஒண்ணு இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் புரியுறது. இவ்வளவு நாட்கள் கழிச்சு இப்பதான் புரியுறது. எப்படி ஒரு ஆத்மா புறப்பட்டுறதுன்னா இந்திரியம் தானே விழுந்துடுமோ ஒரு தேகத்துல இருந்து, அது போல என்னிடத்துல இருந்து அப்படியே யாரோ கிருஷ்ணனை பிடிங்கிட்டு போலாப்புல இருக்கு. கிருஷ்ணனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டார்கள் யாரோ. இப்படி என்னிடத்துல இருந்து ஒரு பறிச்சுட்டு போனா அந்த யமன் எப்படி ஆத்மாவை அப்படி பறிச்சுட்டு போவானோ அந்த தேகத்துக்கிட்டே இருந்து, அது போல என்னிடத்துல இருந்து பறிச்சுட்டு
போனதுனால அந்த ஆத்மா புறப்பட்டுட்டா எப்படி தேகம் தன்னால கீழே விழுந்துடுமோ அது போல கிருஷ்ணன் போன பிறகு என் தேகம் தன்னால கீழே விழுந்தது. தத்வைதனோஸ்த கிஷிதவாச ரதோஹயாஸ்தே ஏ சோகம் ரதி நிருபதயோ யத ஆத்ம மந்தி சர்வம் க்ஷணேன ததபூத சீஷரிக்தம் பஸ்மங்குதம் கஹு கதா நிவோத்த பூஷன். எனக்கு இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு என்ன தெரியறது, எனக்கு எல்லாமே கண்ணன் தான், என் கூட இருந்தது எல்லாம் கிருஷ்ணன் தான் எனக்கு தெரியறது. ஒன்னே ஒண்ணு இதுதான் எனக்கு இப்ப சொல்ல தோன்றது. நான் இருக்கிறதும் என்னுடைய தேகம் இருக்கிறதும் நான் அணிஞ்சுக்கிற வஸ்திரமோ நான் போட்டுக்கிற பூஷணமோ என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய பரிவாரம், என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய பத்தினிகள், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய காண்டீபம், என்னுடைய ரதம், என்னுடைய குதிரை, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய பசி, என்னுடைய மூப்பு, என்னுடைய தூக்கம், என் சிந்தனை சர்வமும் கிருஷ்ணன் தான். இதெல்லாம் கிருஷ்ணனா இருந்ததுனாலதான் இப்ப அவன் இல்லைன்னதும் இப்ப ஒண்ணும் வேலை செய்யாம ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கேன். நான் கிருஷ்ணன் விரகம் தாங்கலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அப்படி கோவிந்தனையே நினைச்சு நினைச்சு பிரலாபம் பட்டு பட்டு அர்ஜுனன் ஹரந்தி ஸ்மரந்தி சிந்தனம் கோவிந்த கோவிந்த சிந்தனையிலேயே கோவிந்தனையே ஸ்மரிச்சுண்டு கோவிந்த நாமத்தையே சொல்லிண்டு கண்களால கண்ணனுடைய திருமுகத்தையே அப்படியே சிந்தனை பண்ணிட்டு மனசுனால சிந்தனை பண்ணிட்டு கண்கள் அப்படியே வரது போல பாவிச்சுண்டு கண்கள்ல கண்ணீர் ததும்ப கிருஷ்ணா அப்படின்னு தர்மபுத்திரன் சரணத்துல போய் விழறான். அப்படி போய் விழுந்துட்டான் அர்ஜுனன். இதுக்கு மேல அர்ஜுனனால பிரலாபம் கூட பண்ண முடியல, தாங்க முடியல. அப்படியே இதை எப்படி முடிக்கிற அழகு சூத்த பௌராணிகர் இதை முடிக்கிறார். அர்ஜுனனுடைய பிரலாபங்களை, அர்ஜுனனுடைய இந்த ஸ்துதிய ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணோஹோ கிருஷ்ண பாத சரோருகம் சௌஹார்தேனாதிகாடேன சாந்தாஹ சீத்விமனாமதிஹி. அப்படியே அர்ஜுனன் சாந்தி அடைஞ்சுட்டான். அப்படியே கிருஷ்ணனுடைய பிரலாபங்களை நினைச்சு நினைச்சு அப்படியே அழுது அழுது கிருஷ்ண ஸ்மரணையில அவனுடைய கண்ணுல இனி கண்ணீர் கூட இல்ல, கண்ணீர் கூட வத்தி போச்சு. அந்த அளவுக்கு கிருஷ்ணன் நினைச்சு விரக வேதனை அடைஞ்சு தாபப்பட்டு அப்படியே தர்மபுத்திரனுடைய சரணத்துல போய் எனக்கு கிருஷ்ண விரகம் தாங்கலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அர்ஜுனன் விழுந்த உடனே இவ்வளவு நேரம் அர்ஜுனனுடைய பிரலாபங்கள் எல்லாம் கேட்டு அப்படியே தானும் கண்ணுல கண்ணீர் விட்டுட்டு இருந்தார். தர்மபுத்திரர் அழுதுன்னு இருந்தார். இனி இதெல்லாம் பண்ணி அர்ஜுனன் ஆஞ்சு ஓஞ்சி கீழே விழுந்த பிறகு தர்மபுத்திரர் அப்படியே தன்னுடைய சிம்மாசனத்துல இருந்து எழுந்துட்டார். எழுந்து எல்லாமே போச்சுப்பா, பீமனை பாக்குறார், எல்லாம் போச்சு. அர்ஜுனன் சொன்னதை கேட்டியா? லோகமே சூன்யமா இருக்குன்னு சொன்னா பத்தியா? அது எதனால? கண்ணபிரான் புறப்பட்டதுனால. இனி கண்ணபிரான் புறப்பட்ட பிறகு தர்ம தேவதையான எனக்கு இனி இங்க வேலை இல்லை. முன்னாடியே நான் கிளம்பி இருக்கணும். ஆனா பகவானை கிளம்ப வச்சு பார்த்து இந்த தலைவேதனையெல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறாப்புல ஏன் சரித்திரம் ஆச்சே அப்படின்னு தர்மபுத்திரனும் தலையில அடிச்சுக்கிறார். எப்போ கண்ணபிரானே புறப்பட்டுட்டாரோ இனி எனக்கு தர்ம தேவதையாகி எனக்கு இனி இந்த லோகத்துல எந்த வேலையும் இல்லை. அதனால அந்த ஆசனத்துல இருந்து எப்படி புறப்பட்டாரோ அப்படியே புறப்பட்டுட்டார். இப்படி புறப்பட்ட உடனே பாண்டவர்களுடைய பத்திரிமார்கள்லாம் வந்து என்ன ஆச்சு, என்ன நடந்தது, ஏன் இப்படி அர்ஜுனன் இருக்கார் அப்படிங்கறத வந்து கேட்க நடந்த விஷயங்களை சொன்ன உடனே நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆர்த்த சரணாகதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாம் கிருஷ்ணன் கிளம்பிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணா அப்படின்னு ஆர்த்த சரணாகதி பண்ணி கிருஷ்ணா அப்படின்னு ஒரு கத்தினார்கள். அத்தனை பேரும் வீல்னு கத்தினார்கள். சுபத்திரை உள்பட அத்தனை பேரும் கிருஷ்ணா அப்படின்னு கத்திண்டே ஆர்த்த சரணாகதி பண்ணி கிருஷ்ண திருவடியை அடைஞ்சிட்டார்கள். திரௌபதி ஒண்ணு மிச்சப்பட்டாள். ஏன்னா திரௌபதி கண்ணன் கிளம்பிட்டான்ங்கிற அந்த ஒரு செய்தியை கேட்டு அந்த ஒரு ஷாக், அதுல இருந்து மீண்டு வர முடியாம தான் ஆர்த்த சரணாகதி பண்ணணும்னு கூட தெரியாம, அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம்னு கூட புரியாம எந்த திக்கிலையும் எதுவும் அறியாம திரௌபதி இருந்ததுனால அவளால பாண்டவர்கள் பத்தினிகள் மற்றவர்கள் கிளம்பறச்சு அவள் கிளம்பாம அவள் ஆத்ம சரணாகதி பண்ணிடாம அவள் அப்படியே கிருஷ்ண சிந்தனையில அவள் நிக்க திரௌபதிய சமாதானம் பண்ணி தர்மபுத்திரன் நான் இப்படியே நான் ஆசனத்துல இருந்து இப்படியே புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் அப்படியே புறப்படுறார்கள். யுயுத்சு அப்படிங்கிறது திருதராஷ்டிரனுடைய தாசி புத்திரன். யுயுத்சு கிட்டக்க ராஜ்யத்தை ஒப்படைக்கிறார் தர்மபுத்திரன். இனி நீ பாத்துக்கோப்பா, ராஜ்யத்தை பாத்துக்கோ. பரீட்சித் சின்ன பாலகனா இருக்கான், அவன் வளருவான். வளர்ந்து அவன் நல்லா
வலது நல்லா ஆன உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம், அவனுக்கு நல்ல சத் விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்த பிறகு, ஏன்னா இப்ப இன்னும் கத்துன்னு இருக்கான், அதான் லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கான் அப்படின்னு அர்த்தம் பரீட்சித்துக்கு. அவன் நல்லபடியா தேர்ச்சி பெற்று அவன் வந்த உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, சொல்லு உன்னுடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாரும் எப்படி கிருஷ்ண பக்தியில இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லு அவனுக்கு. சொல்லி அவனே கிருஷ்ண சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படிங்கறத சொல்லு. ததோ யுயுத்சு மானய்ய பிரவ்ரஜன் தர்ம காம்யயா ராஜ்யம் பரிததௌ சர்வம் விஷ்யா புத்ரோ யுதிஷ்டிரஹா. யுதிஷ்டிரர் யுயுத்சு கிட்டக்க ராஜ்யத்தை ஒப்படைச்சு, பரீட்சித்தையும் ஒப்படைச்சு, பரீட்சித்துக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி தர்மபுத்திரர் அப்படியே சிம்மாசனத்துல இருந்து புறப்படுறார். புறப்பட்டு நடந்து 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 அவர் எங்க போறாரோ பெரிய பிரயாணமாக அவர் போறத பின்னாடியே தர்மபுத்திரரே ஆசிரியம்னு பீமசேனன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், திரௌபதி எல்லாரும் அவர் அப்படியே பின்தொடர்ந்துட்டே போறார்கள். அவர் முன்னாடி போக அப்படியே இவர்கள்லாம் பின்னாடி போக, அவர் போற வரைக்கும் இவர்களால போக முடியல. நடுவுலயே எல்லாரும் விழறார்கள். முதல்ல ஒரு இடத்துல திரௌபதி விழறாள், கிருஷ்ணா அப்படின்னு விழறாள். விழுந்து அவள் தன்னுடைய யதாஸ்தானம் கிளம்புறா. அதுக்கு பிறகு சகதேவன் விழறான், நகுலன் விழறான். ஒரு இடம் வந்ததும் அர்ஜுனன் விழறான், அவனே கிருஷ்ணா அப்படின்னு விழுந்தான். பிறகு பீமன் விழுந்தான். தர்மபுத்திரர் போகி கடைசியில கங்கையினுடைய உச்சஸ்தானம் போய் கங்கையில இறங்கி ஸ்வர்காரோகணத்து மலையின் மேல ஏறி அப்படியே அவர் அங்கேருந்து ஸ்வர்காரோகணம் பண்ணிட்டார். ஸ்வர்க்கத்துல தன்னுடைய யதாஸ்தானம் இவர்கள்லாம் தேவர்களா இருக்கிறதுனால, அவதார ரீதியா கண்ணபிரானுக்காக சகாயத்துக்காக இவர்கள்லாம் வந்ததுனால அவர்கள்லாம் மறுபடியும் தன்னுடைய யதாஸ்தானம் அடைய வேண்டியதா கட்டம் வந்ததுனால அவதார புருஷர்கள்லாம் கிளம்பிட்டார்கள் அப்படின்னு நாரதரும் சொல்ல, அதனால தர்மபுத்திரர், பாண்டவர்கள் எல்லாருமே மறைஞ்சார்கள். எங்கேயோ ஹிமாச்சலத்துக்கு போய் அங்கேருந்து அப்படியே மறைஞ்சிட்டார்கள் எல்லாரும். அதுல அர்ஜுனனுக்கு மட்டும் விசேஷமா கிருஷ்ண திருவடியை அடைஞ்சான். நரநாராயணர்கள்ல நரனாச்சே, அதனால மற்றவர்கள்லாம் யதாஸ்தானம் போனாலும் அர்ஜுனனும் கிருஷ்ணன் எந்த திவ்ய லோகத்துல அவன் எங்க இருக்கானோ கிருஷ்ணனோட சேர்த்தியில கிருஷ்ண திருவடியை அடைஞ்சிட்டான் அர்ஜுனன். ஏன்னா அப்படியே கிருஷ்ண சிந்தனையிலேயே இருந்து சதா கிருஷ்ணனையே நினைச்சு, கிருஷ்ணனையே நினைச்சு அழுது, கிருஷ்ணனையே நினைச்சு பிரலாபம் பண்ணி, ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணோஹோ ஜிஷ்ணோஹோனா அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு ஜிஷ்ணுன்னு ஒரு பேர் இருக்கு. ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணோஹோ கிருஷ்ண பாத சரோருகம், கிருஷ்ணபாத சரோருகம், கிருஷ்ண திருவடியை அடைஞ்சார். சதா கிருஷ்ண சிந்தனையிலேயே இருக்கிறவர்கள் கிருஷ்ணனை தான் அடைவார்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அர்ஜுனன் சாட்சி. அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ண ஸ்மரணத்துல இருந்ததுனால கிருஷ்ணனையே அனவரதமும் நினைச்சுட்டு இருந்ததுனால அந்த கிருஷ்ண சிந்தனையினாலேயே கிருஷ்ணனோட கூட சக்கிய பாவம் கொண்டு அந்த சக்கியத்தை அனுபவிக்கணுங்கிறதுனால சக்கியத்துல விரகமும் ஒரு பாவம் தான், விரக வேதனை அடையறதும் ஒரு பாவம் தான். அத்தகைய விரகத்தை அடைஞ்சதுனாலதான் இப்ப அர்ஜுனன் தன்னிடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி இவ பிரகாசமாச்சு. அதனால அதே சக்கிய பாவத்தை கண்ணனோட இன்றென்றும் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால கிருஷ்ண திருவடியை அர்ஜுனன் அடைஞ்சிட்டான். அடைஞ்ச உடனே பாண்டவர்களுடைய சரித்திரம் அதோட முடிஞ்சது. இனி கலி ஆரம்பிச்சாச்சு. துவாபர யுகம் முடிஞ்சது, கலி ஆரம்பிச்சிடுது. அது அப்படிதான் கணக்கு. கண்ணபிரான் புறப்பட்டதும் பாண்டவர்கள் புறப்பட்டதும் இனி கலி ஆரம்பமாயிடுதுன்னு அர்த்தம். கலி பிரவேசிச்சிடுது. எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்கு அதர்ம நிஷ்டை எப்படி இருந்திருக்கும் அந்த அந்த காலம், அந்த கட்டம். மகா புருஷர்கள், அவதார புருஷர்கள்லாம் வந்து அவர்கள் வாழ்ந்து புறப்பட்ட பிறகு பாரத தேசம் எப்படி இருந்திருக்கும், அப்படியே நிஷப்தமா இருக்கு இந்த கட்டம். பாகவதத்தை கூட இந்த கட்டம் எடுத்து பார்த்தா அர்ஜுனன் கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சான், பாண்டவர்கள் ஸ்வர்காரோகணம் பண்ணார்கள் அப்படின்னு போய் முடிச்சு அப்படியே நிசப்தமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு நாட்டக மேடையில உருக்கமா இருந்து அந்த ஸ்கிரீன் அப்படி கீழே அவிழ்ந்து விழுந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது போல அப்படி நிசப்தமா இருக்கு. எல்லாரும் அப்படி நிசப்தமா கண்ணீர் விட்டு இருக்கு. பாகவதம் கேட்கிறவர்கள் கூட, சொல்றவர்கள் கூட, இல்லைங்க சூத பௌராணிகர் சொல்லிட்டு இருக்கா, அங்க கூட இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்க அப்படியே கண்ல கண்ணீரோட கூட பாண்டவா கிளம்பிட்டாளா, எப்படி வாழ்ந்திருப்பார்கள் மகா புருஷர்கள், அவதார புருஷர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள். அதுல ஒருத்தர் இல்ல, குரு வம்சம் பூரா கிளம்பியாச்சு அப்படின்னு அப்படி
நிசப்தமா இருக்கிற சமயத்துல அடுத்த உடனே சூத பௌராணிகர் ஆரம்பிக்கிறார். அப்படி அதுக்கு நிசப்தமா அப்படி இருந்துட வேண்டாம், இதுக்குதான் வம்சாவளிங்கிறது வேணுங்கிறது, சந்ததியினர்கள் வேணும். என்னைக்கோ நம்மளுடைய வம்சகர்கள் மூதாதையர்கள் எப்படிலாம் தர்ம நிஷ்டையில இருந்தார்கள், எப்படிலாம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக தானே. அதுக்காகவாது நமக்கு அடுத்த தலைமுறைங்கிறது இருக்கணும் எல்லாருக்கும். அதனால பாண்டவர்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்கேன், பரீட்சித் இருக்கான் இல்லையா. அதனால உடனே அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த அத்தியாயத்துல பாண்டவர்கள் கிளம்பிட்டார்கள்னு எல்லாரும் கண்ணுல கண்ணீரோட கூட திரௌபதி பதினாமனவேக்ஷதா வாசுதேவே பகவதி ஏகாந்தம் அதிராபிதம். ஏகாந்தமா கிருஷ்ண பக்தி பண்ண அவர்கள் கிருஷ்ண சரணத்தையே அடைஞ்சார்கள்னு மற்றவர்களுக்கும் சொல்லி முடிக்கிறார். வாசுதேவே பகவதி ஏகாந்தம் அதிராபதம். அப்படி ஏகாந்தமா வாசுதேவனையே ஆசிரியச்சதுனால கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சார்கள் அவர்கள்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு பிறகு இப்ப உடனே அடுத்த அத்தியாயம் பரீட்சித் இனி பரீட்சித் வந்தார். பரீட்சித் தன்னுடைய வித்யையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தான் படிக்க வேண்டிய சாஸ்திரங்கள் தனுர்வித்யை தான் பண்ண வேண்டிய வேதாத்தியனம் எல்லாம் முடிச்சு காலத்துல உபநயனமாகி ஐராவதி அப்படிங்கிற ஒரு கன்னிகையோட கூட விவாகமாகி கிரகஸ்தனாக கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு ராஜ்யத்துக்கு ஹஸ்தினாபுர அரசபையில யுயுத்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பரீட்சித்தினுடைய சரித்திரம் இனி ஆரம்பமாறுது. பரீட்சித் அங்க எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்றான், அதுவும் ஹஸ்தினாபுரத்துக்கு அதிபதி அப்படின்ன உடனேவே அவனுடைய பால்யத்துல பாண்டவர்கள் இருந்திருக்கா, பாண்டவர்கள் எல்லாம் அவன் பார்த்திருக்கான், அவர்கள்லாம் எப்படி கிருஷ்ண பக்தியில இருந்திருக்கா, எப்படி தர்ம நிஷ்டையில இருந்திருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்தே வளர்ந்ததுனால பரீட்சித் தர்மபுத்திரரே அவருக்கு பூர்ணமா ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவா இல்லையா. அவருடைய தாத்தா தர்மபுத்திரர் தான் அவருக்கு எல்லாம். தர்மபுத்திரர் எப்படி இங்க அரசாட்சி பண்ணாரோ அது போல நாமும் அரசாட்சி பண்ணணும். तत परीक्षित द्विजवर्य शिक्षया मही महाभागवतः साशसः मही महाभागवतः பரம பாகவதோத்தமன் அப்படின்னு சொல்லிட்டான். அனவரதமும் அவன் கிருஷ்ண சிந்தனையில இருக்கான். யதாஹி சூத்யம் அபிஜாத கோவிதாக சபாதிஷன் விப்ரமஹத் குணஸ்ததா. நல்ல குணவானாக நல்ல ஜனங்களுக்கு ஏத்த ராஜாவாக. ஏன்னா அப்ப கலி அப்பதான் ஆரம்பிக்கிறது. கலி ஆரம்பிக்கிறதுங்கிறச்சே நல்ல இப்படி ஒரு தர்மாத்மா அரசாட்சியில இருந்தாதான் அந்த கலியையும் நம் ஜெயிக்க முடியுங்கிறதுனால பரீட்சித் இப்ப ராஜ்யத்துக்கு வந்தது எல்லா ஜனங்களுக்கும் சம்மதமா இருக்கு. பாண்டவர்கள் கிளம்பிட்டாளே அப்படின்னு ஜனங்களுக்கு எல்லாம் மனசுல ஏற்பட்ட அந்த கிளேசம் கூட பரீட்சித் அங்க வந்ததுனால, பரீட்சித் ராஜ்ய பரிபாலனம் பண்ணதுனால, அதுவும் பரீட்சித்துக்கு விவாகமும் ஆகி ஐராவதிங்கிற கன்னிகையோட கூட ஜனமேஜயன் அப்படிங்கிற ஒரு புத்திரனும் இருக்கான் பரீட்சித்துக்கு. அதனால நமக்கு ஒரு நல்ல ராஜா கிடைச்சார், இவர் பார்த்துப்பார், இனிமே பாண்டவர்களுடைய பேரன் தானே இவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு மனசுல நிம்மதியோடையும் தைரியத்தோடையும் அங்க ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கார்கள். இல்லாத போனா பாண்டவர்கள் போன பிறகு கண்ணபிரானே கிளம்பின பிறகு அது எப்படி அந்த கட்டத்துல வாழ்ந்திருப்பார்கள்ங்கிறது நினைச்சு பார்க்கவே முடியல. பரீட்சித் ஆங்காங்கே திக்விஜயத்துக்கு கிளம்புறான். திக்விஜயத்துக்கு கிளம்பி எங்க பார்த்தாலும் தர்மஸ்தாபனம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஜனங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன கிளேசங்கள், ஜனங்களுக்கு அப்பெல்லாம் தர்மங்கள் அப்படி அப்படியே கொஞ்சம் கிளானி அடைய ஆரம்பிக்கிறது. ஏன்னா கலியோ இல்லையோ, கலி பிரவேசிச்சிடுது இல்லையா. அப்படியே ஏதாவது அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டா போச்சு, அப்புறம் பண்ணா போச்சு, சத்தியாவதனம் அப்புறம் பண்ணா போச்சு அப்படின்னு தர்மத்துல ஒரு அஸ்ரத்த வரத கண்டான் பரீட்சித். கண்ட உடனே இது எதனால அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஆலசியம் இது ஏன் வந்திருக்கு? ஏன்னா கலியினுடைய ஆரம்பம்னா அப்படிதான் இருக்கும். முதல்ல ஆலசியம் தான் வரும். எதை கண்டாலும் ஒரு சத் விஷயம்னாலே சோம்பேறித்தனம் வந்துரும். இந்த சோம்பேறித்தனம் இத்தகைய ஆலசியம் எதனால வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ராஜா திக்விஜயம் கிளம்புறான்னா ஏதோ தேசத்தை விஸ்தாரப்படுத்துறதுக்காக திக்விஜயம் இல்லை. ஜனங்களுக்கு ஏன் இப்படி அசரத்தை வந்திருக்கு, ஏன் இப்படி அதர்ம நிஷ்டையில பிரவர்த்திக்கணும்னு பாக்குறார்கள், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக திக்விஜயத்துக்கு புறப்படுறேன் அப்படின்னு புறப்படுறான் பரீட்சித். திக்விஜயத்துக்கு போய் பாக்குறான். அங்க ஆங்காங்கே பார்த்தா ஜனங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியும் பாக்குறான்.
யார பார்த்தாலும் கிருஷ்ண பக்தியா தான் இருக்கார்கள். எல்லாருமே கண்ணபிரானுடைய பெருமைகளை பேசுறார்கள், கண்ணபிரானுடைய கல்யாண குணங்களை பேசுறார்கள். எல்லாருமே பிருந்தாவன கஷேத்திரத்துக்கு போறார்கள், கண்ணபிரான் இருந்த பூமியை அனுபவிக்கிறார்கள். இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு இருக்கிற பக்தி இருக்கு, அது போயிடல அதுக்குன்னு. ஆனா இத்தகைய ஒரு ஆலசியமும் வந்திருக்கு. அதுதான் ஏன் அப்படின்னு புரியாததுனால அங்கங்கே பரீட்சித்து போய் எல்லா ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணி அவர்களெல்லாம் உத்வேகப்படுத்தி கர்மாவில உங்களுடைய நித்திய கர்மாவை நீங்க செய்யத்தான் வேணும் அப்படின்னு அத்தனை பேரையும் உத்வேகப்படுத்தி பிரவர்த்திச்சு கர்மாக்கள்ல அங்காங்கே தர்மஸ்தாபனம் பண்ணிட்டு வரான் பரீட்சித். பாரத பூமி நல்ல க்ஷேமத்தை அடைஞ்சிடுது. ஏன்னா பரீட்சித் பண்ண தர்மஸ்தாபனத்தினால எல்லா பாக்குற இடத்துல எல்லாம் போய் கண்ணபிரானுடைய பெருமையை சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் அவனை தெரிஞ்சு கத்துண்டானோ இனி பாகவதம் இனிமேதான் கேட்க போறான். ஆனா எவ்வளவு தூரம் தன்னுடைய தாத்தா கிட்ட இருந்து தன்னுடைய யுயுட்சுவும் அவனுக்கு தாத்தா தான், அவர்கள்ட்ட இருந்தெல்லாம் என்னென்ன கிருஷ்ண குணங்கள் கேட்டிருக்கானோ அதெல்லாம் மனசுல இருக்கிறத வச்சுட்டு பாரத தேசத்துல தர்மஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி தர்மஸ்தாபனம் பண்ற சமயத்துல குருக்ஷேத்திரத்தை நோக்கி வரான். குருக்ஷேத்திரத்தை நோக்கி வரச்சே அங்க ஒரு காட்சி, அத காண்றான். ஒரு ரிஷபம் அங்க இருக்கு, ஒரு ரிஷபம் ஒரு பசு. ரிஷபமும் பசுவும் அங்க சேர்ந்து நின்று இருக்காங்க. அந்த ரிஷபத்தினால நிக்க முடியல, பசுவனுடைய ஆதாரத்துல அது நிக்கிறது. ரிஷபத்துக்கு 4 கால் இல்லையா, 3 கால்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கால்ல எப்படியோ நின்று இருக்கு, கஷ்டப்பட்டு நின்று இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த பசு அதை பார்த்து கண்ணீர் விட்டு இருக்கு, வேதனை படுறது, அழறது. ரிஷபம் கேட்கறது, நீ ஏமா அழற? அதுகள் ரெண்டு பேசிக்கிறது அது பரீட்சித்துக்கு தெரியறது. அவர்கள் பேசுறது என்னதான் பேசுறார்கள் பார்க்கலாம்னு அங்க எட்டக்கிறது பார்த்துட்டு இருக்கான் ராஜா பரீட்சித். அது ரிஷபம் கேட்கறது, நீ எதுக்கு அழற? கண்ணபிரான் புறப்பட்டுட்டானேன்னு அழறியா? கலி பிரவேசிச்சுடுத்தேன்னு அழறியா? ஜனங்களுக்கு அதர்ம நிஷ்டை வந்துடுத்தேன்னு அழறியா? இல்ல ஜனங்கள் யாரும் தர்மப்படி இருக்க மாட்டேங்கிறார்களேன்னு அழறியா? இல்ல நம் தேசத்தை இனி பிறர் வந்து ஆக்கிரமிப்பார்களே அப்படின்னு அதுக்காக அழறியா? அல்லது தர்மம்ங்கிறதே இனி கிளானி அடைஞ்சிடுமே அப்படிங்கிறதுக்காக அழறியா? பெரிய கேள்வி இது. நிறைய கேள்விகளா கேட்டு அடுக்கிறது அந்த ரிஷபம். இல்ல எதற்காக அழறா? இல்ல என்னுடைய கால்கள் துண்டிக்கப்பட்டுடுதேன்னு அழறியா? இல்ல உனக்கு வேற ஏதாவது சிரமமா அழறியா அப்படின்னு அந்த ரிஷபம் கேட்க அது கண்ணீர் விட்டுட்டே அந்த பசு யாரும் இல்ல, பூமி தான், பூமாதேவி தான். பூமாதேவி அழுதுட்டே அங்க ரிஷப ரூபத்துல இருக்கிறது தர்ம தேவத்தை. தர்மம் எப்பவும் ரிஷப ரூபத்துலதான் இருக்கும். இந்த தர்ம தேவதைய பார்த்து அந்த பூமி கண்ணீர் விட்டுட்டே சொல்றாள், நான் என்ன சொல்லுவேன், நான் அழறதுக்கு என்ன காரணம்? என்னைக்கு கோபாலன் புறப்பட்டானோ இனி கோக்களுக்கு ரக்ஷ கிடையாது, இனி யாருக்குமே ரக்ஷ கிடையாது. எப்ப கண்ணபிரான் புறப்பட்டுட்டாலோ கோபாலன் புறப்பட்டுட்டாலோ அவன் பூமியில இருந்த வரைக்கும் தான் கலி பயந்துட்டு இருந்தது. அவன் எப்ப புறப்பட்டானோ இனி கலி ஆவேசிச்ச பிறகு நீ சொன்ன அத்தனையும் உண்மைதானே, இதெல்லாம் தானே இப்ப நடக்க போறது. இனி எல்லாரும் அசரத்தையா இருக்க போறார்கள், யாருக்கும் தர்ம நிஷ்டை இருக்காது, எல்லாருக்கும் தர்மம்னாலே ஒரு எரிச்சல் தான் வரும். இன்னும் சொல்ல போனா தர்மம்னு பேசினாலே என்ன பெரிய தர்மம் அப்படின்னு எரிச்சல் பண்ணாத அப்படின்னு ஒரு இரிட்டேட் ஆவான். அந்த அளவுக்கு ஆயிடும். இப்ப எல்லாம் கண் கூட பாக்குறோம் இல்லையா, இது அப்பவே பூமி பிராட்டி இதை நினைச்சு கண்ணீர் விடுறான். கண்ணீர் விடிச்சு தர்ம தேவதை கிட்ட சொல்றான், இனி இப்படிதான் இருக்கும் கலி. அந்த கலி என்ன பண்றது? நம்ம இனி இந்த கலியிலேருந்து தப்பிக்கணும்னு நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? கண்ணபிரான் கிளம்பின பிறகு இனி யார ஆசிரியிச்சு இருப்போம் அப்படின்னு. கண்ணபிரான் மட்டும் போயிடல, இந்த தர்ம தேவதை சொல்றதான், ஏதத்வஹ பாண்டவேயானாம் யுக்தமார்த்தவ்யம் வசஹ ஏஷாம் குணகுணைஹி கிருஷ்ணோ பகவான் பகவான் கண்ணபிரான் மட்டும் கிளம்பல, கண்ணபிரானோடவே ஒட்டின்னு இருந்த அந்த பாண்டவர்கள் கூட இப்ப கிளம்பிட்டாங்க. அவ கூட கிளம்பினதுனால அவ ஏதோ பாரத தேசத்துல இருந்து அவ இன்னும் நிறைய நாட்கள் இருந்திருக்கலாம், இருந்து அவ அரசாட்சி பண்ணியிருந்தா கொஞ்சம் கண்ணபிரான் கிளம்பினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தர்மஸ்தாபனம் அவர்களாவது பண்ணியிருப்பார்கள். அவர்களும் புறப்பட்டுட்டார்கள் அப்படின்னதும் அந்த பாண்டவ வம்சத்துல வந்த பரீட்சித் நம்மளுடைய தாத்தாவெல்லாம் சொல்றானே, ஒரு ரிஷபமோ ஒரு பசுவோ இப்படி பேச முடியுமா? பின்ன யார் இவர்கள் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கான் பரீட்சித். நம்முடைய தாத்தா பேரெல்லாம் சொல்றாளே, பாண்டவர்கள் இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமான்னு கேட்கிறாளே. அப்ப நம்ம தாத்தா செய்ய வேண்டிய கடமையும் ஒண்ணு நாம் செய்யணும். இதுக்குதான் வம்சாவளி. அவர்கள் ஏதாவது ஒரு கடமையை செய்யாம போயிருந்தா கூட அதை அடுத்த சந்ததியினர்கள் செய்யணும்.
பின்ன அவர்கள் என்ன விட்டுட்டார்கள், நான் என்ன செய்யணும் அப்படின்னு புரியாம பரீட்சித் இப்படி பார்க்க, அப்ப அங்க யாரோ ஒருவன் வாளை எடுத்துட்டு வரான். ஏற்கனவே 3 கால்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு இந்த ரிஷபத்துக்கு. அங்க ஒரே ஒரு கால்ல வச்சுட்டு ஆதாரமா இருக்க, அந்த 4வது காலையும் வெட்டணும்னு வரான். 4வது காலையும் வெட்டணும்னு வரச்சு, அந்த வர சமயத்துல பரீட்சித் நிறுத்து, இங்க இருந்து நிறுத்து அப்படின்னு வந்து நிறுத்துறான். யார் நீ? என்னுடைய ராஜ்யத்துல நீ யார்? நான் யார் தெரியுமா? பரீட்சித். என்னுடைய தாத்தா தர்மபுத்திரர் ராஜசூயம் பண்ணவர். இந்த தேசம் பூரா சக்கரவர்த்தினா அது அவர். இப்ப அவர் வம்சத்துல வந்து அவருடைய பேரன் நான் இருக்க அஸ்தினாபுரத்துல இங்க ராஜாதி ராஜனா நான் உட்கார்ந்து இருக்க. என்னுடைய ராஜ்யத்துல என்னுடைய மிருகங்களை வந்து இம்சிக்கிறவன் நீ யார் முதல்ல? அது எப்படி நீ இந்த ரிஷபத்தை நீ ஏற்கனவே 3 கால் போய் ஒத்த கால்ல நின்று இருக்கக்கூடிய ரிஷபத்தை கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா அவன் மனசுல? இன்னொரு காலையும் வெட்டணும்னு வரியே, உன நான் விட்டேனா பார் அப்படின்னு வாழை எடுத்துட்டு பரீட்சித் வந்தான். அதை வெட்டணும்னு வரான். அந்த யாரு வெட்ட வந்தாலோ இவன் வெட்டணும்னு வரான் பரீட்சித். அப்படி வந்த உடனே அது யாரும் இல்ல, கலி புருஷன் தான், சாட்சாத் கலி. கலி உடனே என்ன பண்ணிட்டு ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டு பரீட்சித்தினுடைய சரணத்தை பிடிச்சிடுது. यत्र क्वचित् पश्यामि सर्वा भौम तवाज्ञा लक्ष्ये तत्र तत्रापि त्वामात्मेषु शरासनम्. பரீட்சித்தருடைய சரணத்தை கலி பிடிச்ச உடனே இல்ல என்ன தெரியறது, பாகவதோத்தமனான பரீட்சித், சகல கிருஷ்ணனுடைய குணங்கள் கேட்டு வளர்ந்த பரீட்சித், அதுவும் அந்த கிருஷ்ண குடும்பத்திலேயே வந்த பரீட்சித். கிருஷ்ண குடும்பத்துல வந்தவன் அர்ஜுனன், அந்த அர்ஜுனனுடைய பேர். அத்தகைய பரீட்சித் இத்தகைய பாகவதோத்தவன் வைஷ்ணவன், அவனுடைய கீழதான், அவன் சரணத்துக்கு கீழே கலி போயிடும் அப்படிங்கிறத காட்டுறது. எப்போதுமே கலிக்கு ஆவேசம் இருக்கும், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த குணம்ங்கிறது இருந்தாலும் பாகவதோத்தமர்களை பார்த்தா அவர்களுடைய சரணத்தை போய் பிடிச்சிடும் கலி. கலியினால ஆவேசிக்க முடியாது பாகவதோத்தமர்கள் மேல. பரம பாகவதோத்தமனா பரீட்சித் இருக்கிறதுனால அவனுடைய சரணத்தை போய் பிடிச்சிட்டான். சரணத்தை பிடிச்ச உடனே உயர்ந்த ராமச்சந்திரனுடைய குணம் பரீட்சித்துக்கு இருக்கிறதுனால தன்னிடத்துல வந்து அபயம்னு ஒருத்தர் வந்து நின்னுட்டான்னா, தேகின்னு வந்து நின்னுட்டான்னா உடனே அபயம் கொடுக்கறது ராமபிரானுடைய குணம். அத்தகைய குணம் பரீட்சித்துக்கு இருக்கிறதுனால அதனாலதானே அபயம் சர்வ பூதேபியா அப்படிங்கிறார். என்னிடத்துல வந்து தேகின்னு வந்தவனுக்கு அபயம் கொடுத்தே ஆவேன்னு சொல்றதுனால அத்தகைய ராமனுடைய குணம் பரீட்சித்துக்கு இருக்கும் அப்படின்னு மகரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா தர்மபுத்திரருக்கு. அத்தகைய குணம் பரீட்சித்துக்கு இப்ப இருக்கிறதுனால அபயம் கொடுக்கிறான். சரி, என்ன வந்து சரணாகதி பண்ணிட்டியே, என் காலை பிடிச்சிட்டியே, எழுந்துரு, உனக்கு அபயம் கொடுத்தேன், எழுந்துரு, எதுக்காக இந்த ரிஷபத்தினுடைய 3 காலை வெட்டின அப்படின்னு கோபத்தோட கூட பரீட்சித் கேட்டதும் உடனே அது ரிஷபம் இல்ல, தர்ம தேவதையே அது. அங்க பக்கத்துல இருக்கக்கூடியது பூமியே. அத பரீட்சித் பிரத்யட்சமா அந்த காட்சியை காண்றான். கண்ட உடனே நான் கலிப்பா, நான் யாரு அப்படின்னதும் கலி புருஷன் நானு. இது இப்ப என்னுடைய யுகம் ஆரம்பிச்சுடுது, கலியுகம் ஆரம்பிச்சுடுது. கலியில தர்மம் இருக்காது, தர்மத்துக்கு கால்கள் துண்டிக்கப்படும். தர்மத்துக்கு 3 கால்கள் அதனாலதான் துண்டிக்கப்பட்டது. அப்ப 4வது காலையும் வெட்டுவியா? பரீட்சித் கேட்கிறான். ஒத்த கால்ல கூட தர்மத்தை நிக்க விட மாட்டியா? 4வது காலையும் வந்து துண்டிப்பியா? அதை துண்டிக்க நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். நீ இருக்கிற வரைக்கும் விட முடியாது, தெரியுமே எனக்கு. அதனாலதான் நான் உன்னிடத்துல வந்து நான் அபயம் கேட்கிறேன். என்ன இருந்தாலும் நான் கலி, உன்னுடைய ராஜ்யத்துல என்னால ஆவேசிக்கவே முடியல. அதுதானே கிருஷ்ணனுடைய பெருமை. கிருஷ்ண நாமத்துக்கே அத்தகைய பெருமை இருக்கே. அத்தகைய கிருஷ்ண நாமத்தை எங்கெங்கும் பரீட்சித்து வியாபிச்சு அவன் கொண்டு போனதுனால கலியினால ஆவேசிக்க முடியல. அதனால தர்மத்தினுடைய காலை துண்டிச்சாச்சுன்னா தன்னால ஜனங்களுக்கு தர்மத்துல அஸ்ரத்த வந்துடும், கலி ஆவேசிச்சிடலாம் அப்படிங்கிறது தானே இப்ப கலியினுடைய நோக்கம், திட்டம். அதை நிறைவேற்ற நான் விட மாட்டேங்கிறான் பரீட்சித். நான் விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்ய விட மாட்டேன். அன்னைக்கு பரீட்சித் காப்பாத்தினதுனாலதான் இன்னி வரைக்கும் தர்ம தேவதை ஒத்த காலியாவது நிக்கிறது, இல்லைன்னா நின்று இருக்காது. இப்போ ஏகதேசமாவது தர்மம் இங்க இருக்குன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு பரீட்சித் காப்பாத்தினதுனாலதான் தர்ம தேவதைய. பிறகு பரீட்சித் வந்து சொல்றான், நான் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய விட மாட்டேன், உன்னை நான் பிரவேசிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இந்த கலி கேட்கிறான், எனக்கு ஏதாவது ஒரு இடமாவது கொடு, நான் இருக்க எனக்கு இடம் கொடு. கலியுகத்துல அவனே வந்து தேகின்னு எனக்கு ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி யாருக்கிட்ட இருக்கோ அவர்கள்ட்ட கலி வர முடியாது, வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு கிருஷ்ண பக்தி அத்தகைய நிறைஞ்சிருக்கக்கூடிய பரீட்சித்துக்கிட்ட வந்து அவனே ராஜாவா இருக்கிறதுனால உன் தேசத்துல எனக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு வந்து கெஞ்சறான்.
உனக்கு சரி ஒரு சில இடங்கள் தரேன், அங்க மட்டும்தான் நீ இருக்கலாம், வேற எங்கேயும் இருக்க கூடாது. சூதாடுற இடத்துல இரு, மதுபானம் பண்ற இடத்துல இரு, பரஸ்திரீ சங்கமத்துல நீ இருக்கலாம், இந்த கொலை பண்ற இடத்துல இரு, இந்த 4 இடம் கொடுக்குறேன், வேற எந்த இடமும் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னதும் கலிபுருஷன் கேட்கிறான், எனக்கு போராது, இன்னும் ஒரு இடம் கொடுத்துடு. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது பணம், பைசா. அதனால அந்த பணத்திலயே எனக்கு இடம் கொடு அப்படின்னு அதையும் கொடுத்துட்டான். திருடுற இடத்துல, அந்த கொள்ளை அடிக்கிற இடத்துல இருப்பான். இந்த 5 இடங்கள், இந்த 5 குற்றங்கள் எங்கேயாவது நடந்ததுன்னா அங்க களி இருக்கான்னு அர்த்தம். சூதாடுற இடம், மதுபானம் பண்ற இடம், ஸ்திரீ சங்கமம்னா அவரவர்களுக்கு அவரவர்களுடைய ஸ்திரீ சங்கமம் தோஷமாக ஆகாது. பரஸ்திரீ சங்கமம், எங்கெல்லாம் பரஸ்திரீ சங்கமம் மாறுதோ, எங்கெல்லாம் மதுபானம் மாறுதோ, எங்கெல்லாம் கொலை நடக்கிறதோ, எங்கெல்லாம் கொள்ளை நடக்கிறதோ, இந்த இடத்துல எல்லாம் கலிபுருஷன் இருக்கான்னு அர்த்தம். இந்த 5 இடம் தான் உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் இந்த 5 இடம் உனக்கு கொடுத்தேனே தவிர, சரி கொடுத்தேன்னு கொடுத்துட்டார் பரீட்சித், இந்த 5 இடம் உனக்கு கொடுத்தேனே தவிர, ஆனால் யார் யாரெல்லாம் கிருஷ்ண நாமத்தையோ இந்த கிருஷ்ண சிந்தனையிலயோ பகவத் நாமத்திலயோ இருக்காளோ அவ கிட்ட கூட நீ வரக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டான் பரீட்சித். வரவே மாட்டேனே அப்படின்னுட்டான் கலி, வரவே மாட்டேன், நீ இதை கேட்கணுங்கிற அவசியமே இல்லப்பா. இப்ப நீ என்ன என்கிட்ட கேட்டியா? நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் உன் காலை பிடிக்கலையா? கிருஷ்ணநாமம் இருக்கிற இடத்துல என்னால வரவே முடியாது, அதனால நீ இதை கேட்கணுங்கிற அவசியமே இல்ல, நான் வரவே மாட்டேன் அப்படின்னதும் இந்த 5 இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். தர்ம தேவதைய ரட்சிச்சான் இன்னைக்கு பரீட்சித். இல்லாத போனால் ஏகதேசம் கூட இப்ப தர்மம் இருந்திருக்காது, 4வது காலம் துண்டிக்கப்பட்டிருந்ததுன்னா. ஆனால் இப்ப பரீட்சித் இப்ப இந்த 5 இடத்துல களி இருக்கான்னு தெரிஞ்சதோ, இப்ப அந்த 5 இடம் பாரத தேசத்துல எங்கேயுமே இல்லாதபடி பண்ணிட்டான். அவன் தானே இப்ப ராஜா, அதனால எந்த இடத்துலயும் சூதாடுற இடத்தெல்லாம் போய் துவம்சம் பண்ணி, யாரையும் மதுபானம் பண்ண விடாம, யாரையும் பரஸ்திரீ சங்கமம் பண்ண விடாம, லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு எல்லாம் செஞ்சு அத்தனை பேரையும் பாகவதாளா பண்ணிட்டான்னு பரீட்சித். எல்லாருமே கிருஷ்ணநாமம் சொல்லுங்கள், எல்லாரும் ஹே கிருஷ்ணா கோபாலா அப்படின்னு எல்லாரும் குதியுங்கள் அப்படின்னு அத்தனை பேருக்கும் பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணி பாரத தேசத்தை கிருஷ்ணமயமாக பண்ணினதுனால கலியால களி தோத்தே போச்சு. பரீட்சித்தினுடைய ராஜ்யத்துல இந்த 5 இடத்துல தானே இருக்க முடியும். இந்த 5 இடத்துல யாருக்காவது அங்க பிரவர்த்தி போனா தானே அது நிவர்த்தி ஆகி எல்லா ஜனங்களும் கிருஷ்ண சிந்தனையிலேயே சதா கொண்டு வந்துட்டான் பரீட்சித். அப்படி கொண்டு வந்ததுனால கலியால இன்னமும் ஆவேசம் பண்ண முடியாம காத்துட்டு கிடக்கிறது. அப்படி அத்தகைய ராஜாவாக, உத்தம ராஜாவாக பரீட்சித் இருந்து பாண்டவ வம்சத்துல வந்ததுனால கலிய ஜெயிச்சான். கலிய ஜெயிச்சு நம்மளுடைய தேசத்துக்கு அபயம் கொடுத்து ரட்சிச்சார். அது தர்ம தேவதையை ரட்சிச்சதுனால நம்முடைய தேசத்துல ஏக தேசமாவது இப்போ தர்மம் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் பரீட்சித் அப்படிங்கறதோட இன்றைய தினம் முடிச்சுப்போம். மேற்கொண்டு பரீட்சித்தினுடைய சரித்திரம், பரீட்சித் எப்படி பாகவத கதாசிரவணம் பண்றான், பரீட்சித் திரும்ப எப்படி பாகவதம் கேட்கிறான், சுகஸ்துதி, இதெல்லாம் அடுத்த பிரவச்சனத்துல அனுபவிப்போம். இன்றைய தினம் அர்ஜுன ஸ்துதி பரீட்சித்தினுடைய, ஏன்னா அர்ஜுன ஸ்துதி கேட்டு ரொம்ப அப்படியே மனசு இதுவாயிடும், மனசு தாங்க முடியாதுங்கிறதுனாலதான் பரீட்சித்தினுடைய சரித்திரம் கொஞ்சமாவது சொல்லணுங்கிறதுனால பரீட்சித்தினுடைய சரித்திரமும் அனுபவிச்சு மேற்கொண்டு இன்னும் இருக்கு பரீட்சித்தினுடைய சரித்திரம். அது மேற்கொண்டு சரித்திரத்தை நாளை தினம் அனுபவிப்போம். கலிமலஹரணம் த்வாம் ஸ்ருத்வா கைவல்ய சுகப்ரதம், கலிமலஹரணம் த்வாம் ஸ்ருத்வா கைவல்ய சுகப்ரதம், கிருஷ்ண பிரேம நிமக்னோ ராஜா கிருஷ்ண பதாம்புஜமாம தேவா ஜெய ஜெய பாகவத, ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய ஜெய பாகவத, ஜெய ஜெய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய ஜெய பாகவத. அடியே ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய ஜெய பாகவத, ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய ஜெய பாகவத, ஜெய ஜெய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய ஜெய பாகவத. பட்டுதர மருபூமௌ சரதாம் பதி பதி பரிபததாம்,
पटुतरमरुभूमौ चरतां पतिपति परिपततां प्रतिपदललितं त्वां त्यक्त्वा परमसुखं कुतः देवा जय जय भागवत परमपदे भगवान् भक्त परिपालन गुणवान् परमपदे भगवान् भक्त परिपालन गुणवान् कमलभवाय कृपया त्वां निज कमलमुखेन ददौ देवा जय जय भागवत नवनवरसभरितं दिव्यं नारायणमुखगलितं नवनवरसभरितं दिव्यं नारायणमुखगलितं नलिनासनदेव प्रददौ नारदमुनये त्वां देवा जय जय भागवत आलोड्याखिल शास्त्रं भगवान् अनवप्य मनशान्तिम् आलोड्याखिल शास्त्रं भगवान् अनवप्य मनशान्तिम् आस्वाद्यातुलरसं ते शाश्वतम् आनन्दमाप परम् देवा जय जय भागवत निगमान्ततरोर्गलितं मधुरं निरवध्यपदलसितम् निगमान्ततरोर्गलितं मधुरं निरवध्यपदलसितम् निर्गुणनिष्ठोऽपि श्रीशुको नित्यं पिबति त्वां देवा जय जय भागवत कलिमलहरणं त्वां श्रुत्वा कैवल्यसुखप्रदम् कलिमलहरणं त्वां श्रुत्वा कैवल्यसुखप्रदम् कृष्णप्रेमनिमग्नो राजा कृष्णपदाम्बुजमाप देवा जय जय भागवत जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत देवा जय जय भागवत।